So, very good evening to you all. So, இன்னைக்கு day 2 thyroid function, dysfunction and correction measures உடைய continuing medical education program BNOS students, DNOS students as well as wellness coach இவங்க எல்லாருக்குமே மிகவும் ஒரு அத்தியாவசியமான அவசியமான ஒரு கிளாஸ். காரணம் என்ன அப்படின்னா, நாம எவ்வளவுதான் பெரிய விஷயங்களை வெல்னஸ் கோச் ஆகவும் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் ஆகவும் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ல நம்ம எடுத்துக்கிட்ட போதும் முக்கியமான இந்த ஸ்டார்டர் அப்படின்ற ஒன்று இருக்கு. சரிங்களா? மைக் எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஐபோன் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது எப்படி நம்மளுடைய என்டையர் ஜேர்னியை கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஜேர்னி தான் நம்மளுடைய மெடிக்கல் ப்ராக்டிஸ்லேயும் சரி, நம்மளுடைய வெல்னஸ் ப்ராக்டிஸ்லேயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்குறோம் இந்த இடத்துல. ஸோ இன்னைக்கு ஜென்ரலாக வந்து பார்க்கையில் ஒரு வெல்னஸ் கோச்சாகவோ ஒரு நேச்சுரோபதி டாக்டர்ஸாகவோ வரக்கூடிய ஒரு கிளையண்ட்டோ ஒரு பேஷண்ட்டோ இவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட் அப்படின்றது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு தெராப்பியாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்டகிரேட்டட் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கலாம். சரியா? என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? இங்க ஓகே, இங்க ஓகே, கிளியரா இருக்கு சார் டாக்டர். இட் இஸ் கிளியர் டாக்டர். யா ஓகே. சோ ஓவரால் ஹோலிஸ்டிக் அப்ரோச், இன்டகிரேட்டட் பிராக்டிஸ் அப்படின்றது உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் அப்ரோச் அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தெராப்பியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹோலிஸ்டிக் ஹீலிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பேஷண்ட்டுக்கோ உங்களுடைய கிளையண்ட்டுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்ப நம்ம மெடிக்கல் ப்ராக்டிஸ்ல இருக்கிறவங்களும் சரி, வெல்னஸ் ஜேர்னில இருக்கிறவங்களும் சரி, ஒரு கிளையண்ட்டோ ஒரு பேஷண்ட்டோ வந்தா முதல் கேள்வி என்ன அவங்களுடைய மனதுக்குள்ள அப்படின்னா, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து மனசுக்குள்ள போகும். அப்ப பொதுவாக அலோபதி பிராக்டிஷனர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மாடர்ன் மெடிக்கல் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ், அதன்படி அவங்களுடைய அசஸ்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஆயுஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் பல்ஸ் டயக்னோசிஸ் அதுல போய் பார்ப்பாங்க. இந்த நேச்சுரோபதி டாக்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்டர் அப்படின்ற சொல்லக்கூடியது ஸ்ட்ராங்கா கிடையாது இல்லையா? கழுத்துல ஸ்டெத்து மாட்டிருப்பீங்க. அடுத்த விஷயம் வந்து பல்ஸ் டயக்னாசிஸ்ன்றது அக்குபங்சர் பல்ஸ் டயக்னாசிஸ் மட்டும் சிலபஸ்ல படிச்சிருப்பீங்க. ஆனா வந்து அதை ப்ராக்டிஸ்ல பண்ண மாட்டீங்க. பேஷண்ட்டை தொடாத வரைக்கும் பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், பேஷண்ட்டுக்கு உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகாது இல்லையா? என்ன டாக்டர் இவரு, என்ன பெரிய ஹீலர், வெல்னஸ் கோச் இவரு இல்லையா? ஒரு பல்ஸ் கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, நாடி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூ ஷுட் பி எய்தர் ஸ்ட்ராங் இன் மாடர்ன் மெடிக்கல் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் பிஎன்ஓஎஸ் டாக்டர்ஸா இருந்தீங்கன்னா, ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க, ஒரு தெராபிஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நாடி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? வாத நாடி எது, பித்த நாடி எது, கப நாடி எது, இந்த நாடிகள் ஓடும்போது உடல்ல வந்து எந்த மாதிரி சமநிலை தவறுதலின் போது திரிதோஷத்தின் வெளிப்பாடாக உடல்ல வந்து என்ன மாதிரி நோய் நிலைகள்ல அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி நின்றுக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்றது நான் எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கறது என்னது, பேஷண்ட்னுடைய அசஸ்மெண்ட். ஸோ அந்த அசஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பல்ஸ் டயக்னாசிஸ். அதனால தான் நேற்றைய கிளாஸ்ல நம்ம வந்து தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்க வேண்டிய பல்ஸ் டயக்னாசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தைராய்டு பேஷண்டா இல்லையா அப்படின்ற முடிவுக்கு ரெண்டாவது வருவோம். பட் இவங்களுடைய பல்ஸ் டயக்னாசிஸை நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் அசஸ்மெண்ட்ல பேஷண்ட்னுடைய கேஸ் ஹிஸ்டரி நீங்க எழுதும் போது பல்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணி எழுதும். ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராரு, வரும்போதெல்லாம் நீங்க பல்ஸ் டயக்னாசிஸ் பண்றீங்க.
பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணும் போதெல்லாம் அவருக்கு ப்ரிடாமினன்ட் ரொம்ப ரொம்ப டாமினண்டான பல்ஸாக பித்தா பல்ஸ் எப்பவுமே அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. பித்தம் எப்பவுமே ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்குது. இது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாடியில ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்குது அந்த உடல்ல அப்படின்றத உணர்த்தக்கூடியது நம்பர் 1. சரிங்களா? இன்னொரு பாடியில பாத்தீங்கன்னா கபம் ஜாஸ்தியாக இருக்கிறது. கபம் பல்ஸ் தான் இருக்குது, பித்தா பல்ஸ் கம்மியா இருக்கு. சரிங்களா? சோ 2 விஷயம் நீங்க பார்க்கணும். பித்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடியில ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மறுபக்கம் கபம் கபா பல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னா இந்த பாடியில டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத முக்கியமாக நீங்க கவனிச்சுக்கணும். ரைட்டா? இப்ப இது 2க்கு அடுத்து வாதம் வாதம் பல்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். சரிங்களா? இப்ப வாதம் பல்ஸ் வந்து எப்பவுமே வந்து தனிச்சு இயங்காது. உடல்நிலைகள்ல திரிதோஷ சீர்கேடு அப்படின்றது வாதம் பித்தத்தை அதிகமாக பரவ செய்யும். சரிங்களா? இப்ப பித்தம் அதிகமாக இருக்கக்கூடியவருக்கு இந்த பித்தம் வந்து நிலைகள்ல வாதம் எப்படி இருக்கு ஒரு உடல்ல அப்படின்றத நீங்க பார்க்கணும். பித்தமும் கூட இருந்து வாதமும் கூட இருந்துச்சு அப்படின்னா வாதம்ன்றது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாயு இல்லையா? அப்ப காற்று இல்லையா? ஆகாயம் இல்லையா? ஆகாயமும் காற்றும் சேர்ந்ததுதான் வாயு, அந்த சாரி வாதம் இல்லையா? அப்ப காற்று அதிகமாக அடிக்கும் போது நெருப்பு வேகமாக பரவும். அப்ப பித்த உடம்புக்காரங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வேளையில் இந்த வாதமும் சேர்ந்து அதிகமாகும் பட்சத்தில் உடல்ல வந்து இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து அதிகமாக பரவக்கூடிய நிலை வரும். சிம்பிளா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, பேஸ் லெவல் டயக்னோசிஸ். சோ வாதமும் பித்தமும் அதிகமாக இருக்கிறது இந்த நபருக்கு அப்படின்னா இவருக்கு வந்து இல்லையா ஹைப்போவா ஹைப்பர் தைராய்டான்றத அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ஃபவுண்ட் இல்லையா? சோ உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்ப ரூட் காஸ் எங்கேயோ உட்கார்ந்துருக்கு. இது ஒரு பக்கம். மறுபக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கபம். சோ கபம் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கிறது. பல்ஸ் கபம் பல்ஸ் டாமினண்டா இருக்கு பாடியில. பல்ஸ் டயக்னோசிஸ்ல அவருடைய உடல் உருவ அமைப்பை நீங்க பாக்குறீங்க. பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியுது ஓவர் வெயிட். சோ கபா பாடி டைப், கபா பல்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ரைட், ஓகே. இப்ப இந்த கபம் அப்படின்றது என்ன சொன்னேன்? டாக்ஸின்ஸ் அக்குமுலேஷன் அப்படின்னு சொன்னேன். ஒரு உடல்ல வந்து இந்த கழிவுகள் தேங்கி விட்டு அப்படின்னா இந்த கழிவுகள் அதிகமாக தேங்கி விட்டால் கபம் அப்படின்றத இந்த கபா அப்படின்றது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேஷன். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு திரிதோஷத்துல ஒரு முக்கியமான ஒரு தோஷம் இல்லையா? ஆனா இது வந்து எதுக்காக, இது எதை ஸ்டோர் பண்ணணும்? கபம் கபம் வந்து எதை ஸ்டோர் பண்ணணும்னா உங்களுடைய நியூட்ரியன்ஸ், நாம் உணவில் எடுத்துக்கொண்ட நல்ல புரதம் இல்லையா, தேவையான அளவுக்கு இந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி தேவைக்கு வைத்துக் கொள்ளுதல், தேவையான அளவுக்கு நல்ல கொழுப்பை எடுத்து வைத்துக் கொள்ளுதல் இல்லைங்களா? ஸோ ஸ்டோரேஜ் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டோரேஜ் பார்ட்ல எடுத்து வச்சுக்கிருச்சு கபம் கண்டிப்பாக அவசியம். கபம் இல்லைன்னா எதையுமே நம்ம உடம்புல நம்மளால தங்க வைத்துக் கொள்ள முடியாது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்ப உங்களுக்கு கபமும் வாதமும் இருந்தா வாதம் வந்து நகல முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கபம் அதிகமாக இருக்கக்கூடிய உடல்கள்ல வந்து வாதத்தினுடைய மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? அங்கே லாக் ஆகி நிற்கும். இட் cannot மூவ் ஃப்ரீலி. பித்த உடம்புல வேகமாக அது வந்து ஈஸியா வந்து மூவ் பண்ணும். சரிங்களா? பித்தம் வந்து மந்தாக்னி அப்படின்னு சொல்லி பார்த்தோம், டைஜஸ்டிவ் ஃபயர் இல்லையா? ஆனா இதுல கபம் அதிகமாக இருக்கும் போது வாயுனுடைய மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஆனா உள்ள லாக் ஆகி போய் கிடக்கும் வாயு அங்க. இப்ப பாடி லெவல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டிக் இல்லையா, டயர்ட்னஸ் இல்லையா, லேக் ஆஃப் மூவ்மெண்ட், உடல்ல வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது. அப்ப புவர்
BMR அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பேசல் மெட்டபாலிக் ரேட். BMRன்றது என்னது? பேசல் மெட்டபாலிக் ரேட். இந்த வயதுக்கு, இந்த உடல் அமைப்பிற்கு, இந்த ஹைட்டு, இந்த வெயிட்டுக்கு பாடி வந்து மெட்டபாலிசத்தின் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியினுடைய அவுட்புட்ல பிஎம்ஆர்ன்றதை நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிஎம்ஆர் எப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னா லோ பிஎம்ஆர். கபா பாடி டைப் காரங்களுக்கு லோ பிஎம்ஆர், பித்தா பாடி டைப் காரங்களுக்கு, பித்தா திரிதோஷத்துல வந்து பித்தமும் வாதமும் சேர்ந்து இருக்கையில பிஎம்ஆர் வந்து எப்படி இருக்கும்? ஹை பிஎம்ஆர். கபா உடல்ல கபமும் வாயுவும் லாக் ஆகி இருக்கும் பட்சத்தில் அந்த உடம்புல வந்து எந்த மாதிரி இருக்கும் பல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பித்தம் பல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டா ஃபீபிளா இருக்கும். சரிங்களா? வீக் பல்ஸாக இருக்கும் பித்தம். இல்ல பித்தா பல்ஸே இருக்காது. இப்ப இந்த நபருக்கு வந்து உடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பருமனாக இருக்கும். ஒபிசிட்டி வில் பி தேர். சரிங்களா? he cannot move freely, lack of energy, low BMR. சரிங்களா? low BMR and high BMI இல்லையா? பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய BMI வந்து அதிகமாக இருக்கும், BMR வந்து கம்மியாக இருக்கும். பார்க்கறவங்களுக்கு தெரியும். பார்க்கறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இவன் சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்துக்கிட்டே போறான். ஆனா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எவ்வளவு சாப்பிட்றான், எவ்வளவு சாப்பிட அவனால முடியுது. அந்த கொஞ்ச சாப்பாட்டுல ஏன் உடல் வந்து இப்படி வீங்கிக்கிட்டே போகுது, ஊதிக்கிட்டே போகுது. ரைட்டுங்களா? ஏன்? இந்த உணவு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்து நியூட்ரியன்ஸை மட்டும்தான் இந்த கபாப் அப்படின்ற இந்த தோஷா வந்து ஸ்டோர் பண்ணும் பாடியில. பட் ஆனா நியூட்ரியன்ஸ் ஸ்டோர் பண்றதை தாண்டி இது எதை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா, அதிகமாக இந்த டாக்ஸின்ஸ். இப்ப டாக்ஸின்ஸ்னா என்ன? டாக்ஸின்ஸ்னா புதுசா ஒண்ணும் வரல. ஏற்கனவே இவனுடைய உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட் கம்மியாகத்தான் இருக்கு. பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியா இருக்குன்னா அது ரொம்ப கிளியர் கட்டா உங்களுக்கு என்ன சொல்லுது? பித்தம் கம்மியா இருக்கு. அப்ப பித்தம் இருந்தா உள்ள வந்து கபம் வந்து கம்மியாகும். சரிங்களா? ஹீட் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? எவாபரேட் ஆகும் வாட்டர் இல்லையா? ஸோ பாடியில நடக்கக்கூடியதும் அதுதான். கபம் அதிகமாகிக்கிட்டே போகுது, பித்தம் அந்த இடத்துல அணைஞ்சிக்கிட்டே வருது, தண்ணியை ஊற்றி அணைஞ்ச மாதிரி. அப்ப எல்லாமே பேலன்ஸ்ல இருக்கணும். வாதம், பித்தம், கபம் மூணு ஒண்ணு இருக்கணும். சரிவிகித அளவுல இருக்குதோ இல்லையோ ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா ஒரு அளவுல இருக்கணும். இது தவறும் போது டிசீஸ். அப்ப தைராய்டு பேஷண்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்றத முதல் நிலைகள்ல நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கும். சாப்பிடுவாரு இல்லையா? என்னதான் சாப்பிட்டாலும், கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே உடல் பருமனை அவரால் குறைக்க முடியாது. காரணம் என்ன? பிஎம்ஆர் வந்து அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. பேசல் மெட்டபாலிக் ரேட், மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட், மெட்டபாலிசம் ஆஃப் புரோட்டீன், மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட், சரிங்களா, இஸ் நாட் அக்கரிங் ப்ராப்பர்லி. போதுமான அளவுக்கு நடக்கல. இப்ப அவருக்கு கிடைக்கப்பட்ட கொஞ்சம் உணவுல இருந்து, அவர் எடுத்த உணவுல இருந்து கிடைக்கப்பட்ட அந்த நியூட்ரியன்ஸ் பாத்தீங்களா, இட்ஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் பட் இட் இஸ் நாட் கெட்டிங் மூவ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கபம், அதாவது பாடி டிஷ்யூஸ் எல்லாமே கபம் தான், மொத்த உடலும் கபம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன்டர்னலி. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஃப்ளூயிட் தான் இருக்கு. இப்போ இந்த ஃப்ளூயிட்ல போய் அடைப்பட்ட இந்த நியூட்ரியன்ஸ், நீங்க சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ், கிளைகோஜன், குளுக்கோஸ், இது எல்லாமே வெளியில வர முடியல, மூவ் ஆக முடியாம கிடைக்கிறது பூராமே உள்ள ஸ்டோர் ஆகும் போது இதைத்தான் என்ன சொல்றோம்? உணவு கழிவு அப்படின்னு சொல்றோம். ஆயுர்வேதத்துல அமா அப்படின்னு சொல்றோம். AMA, அமா, உணவு கழிவு. தேக்கம். நெருப்பு இருந்தா தான் சமைக்க முடியும், நெருப்பு இல்லை பாடியில. சரிங்களா? சோ நெருப்பு இல்லை அப்படின்றதனுடைய காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? பத்த வைக்கிறதுக்கு அடுப்பு அந்த இடத்துல இருக்கு, ஆனா அடுப்புல நெருப்பு இல்லை. அடுப்புல வைக்கிறதுக்கு, வச்சு சமைக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. யுட்டென்சில்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய
பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது, நெருப்பு இல்லை. அப்ப என்ன பயன்? அதனால அப்படியே நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டுதான் போகும். ஸோ திஸ் இஸ் த சேம் கான்செப்ட் which occurs there inside the body. நம்மளுடைய உடல்ல நடக்கக்கூடிய. ஸோ கபா உடல்ல வாதம் வந்து அடைபட்டு உணவு பொருட்களை நகற்ற முடியாமல் உள்ள சிக்குண்டு தவிக்கும் போது this is a condition, சரிங்களா, that can be expressed as low BMR, high BMI, சரிங்களா, resulting in the outset of the appearance as obesity. ஸோ ஒபிசிட்டின்றது ரொம்ப சிம்பிளா நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லலாம் இல்லையா? பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஹை, அதே சமயம் பேசல் மெட்டபாலிக் ரேட் கம்மி. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் யாருடைய பல்ஸ் ரேட்ல நீங்க பார்க்கலாம் அப்படின்னா எ பேஷண்ட், யார் அந்த பேஷண்ட்? ஹைப்போதைராய்டு பேஷண்ட், சரிங்களா. ஸோ ஹைப்போதைராய்டு பேஷண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும்னு நான் நேற்று சொன்னேன் இல்லையா? ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். சரி, இப்ப ஹைப்போதைராய்டுக்கு பல்ஸ் டயக்னாசிஸ்ல ஒரு தெளிவான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். ரைட், ஓகே, ஃபைன். இப்ப இந்த ஹார்மோன்கள் பத்தி நேற்று நம்ம பார்த்தோம். என்னென்ன ஹார்மோன் பார்த்தோம்? தைராய்டை பொறுத்த வரைக்கும் 3 ஹார்மோன், பிரதானமான ஹார்மோன், வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் ஃபார் டயக்னோசிஸ் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்ன? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH, அடுத்து T4 அப்படின்னு சொல்லக்கூடிய தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன், தட் இஸ் இன்ஆக்டிவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அடுத்து T3. ஸோ T3 அப்படின்றது அதுதான் வந்து என்ன சொல்றோம்? ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன்ல ஆக்டிவ் ஃபார்ம் வந்து T3, ட்ரை ஐடோ தைரோனின் அப்படின்னு சொன்னேன். T4 வந்து தைராக்சின். TSH அப்படின்றது இத தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி தைராக்சின் T4 செக்ரீட் பண்ண சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் TSH, ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த TSH-ஐயும் தூண்டக்கூடியது எதுன்னு சொன்னேன்? பிட்யூட்ரி, ஆன்டீரியர் பிட்யூட்ரிய இருந்து சுரக்கக்கூடியது TSH. இந்த பிட்யூட்ரிக்கு மேல ஹைப்போதலாமஸ் இருக்கு. இந்த ஹைப்போதலாமஸ் தான் இந்த TRH அப்படின்னு சொல்லக்கூடிய தைரோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் அதான் வந்து ரிலீஸ் பண்ணி ஆன்டீரியர் பிட்யூட்டரியில போய் TSH ரிலீஸ் பண்ண சொல்லி, இந்த TSH போய் ஃபாலிகுலார் செல்ஸ், நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட்ல போய் அந்த ஃபாலிகுலார் செல்ஸ்ல போய் ஸ்டிமுலேட் பண்ணி செக்ரீட்ரி, கிளாண்டுலார் செல்ஸ் நேற்று நான் சொன்னேன், அது செக்ரீட்ரி. ஸோ செக்ரீட்ரி அப்படின்னு சொல்லும்போது செக்ரீட் பண்ணும். எதை செக்ரீட் பண்ணும்? புரோட்டீன் மாலிகுலை செக்ரீட் பண்ணும். தட் புரோட்டீன் மாலிகுல் வந்து எது அப்படின்னா தைரோ குளோபுலின் அப்படின்ற புரோட்டீன் மாலிகுல். மறுபக்கம் நம்ம உணவுல இருந்து எடுத்துக்கொண்ட அயோடின், இந்த அயோடின் உள்ள போகும். இந்த தைரோ குளோபுலினோட அயோடின் சேரும் போது நான் சொன்ன மாதிரி, நேற்று நான் சொன்ன மாதிரி T1 சிங்கிள் MIT அப்படின்னு சொல்லுவோம், மோனோ ஐடோ தைரோனின் அப்படின்னு சொல்லுவோம் MIT. அடுத்து DIT அப்படின்னு சொல்லுவோம், டை ஐடோ தைரோனின் T1 T2, சரிங்களா. ஸோ இதுல இன்னொரு அயோடின் DIT-ல சேரும் போது T3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இல்ல 2 சேருது அப்படின்னா T4 அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் பேஸ் லெவல்ல எது முக்கியம்? அயோடின் முக்கியம், சரிங்களா. ரைட், இப்ப இந்த அயோடின்றது பேஸ் லெவல்ல ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப இதெல்லாம் போய் இந்த T3 T4 செக்ரீட் பண்ணிருச்சு. T3 T4 செக்ரீட் ஆன உடனே TSH வந்து இங்க வந்து கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண உடனே T4 ரிலீஸ் பண்ணுது நிறைய. அப்ப T4 மட்டும் கிடையாது, இந்த ப்ரொடக்ஷன்ல T3 வரும் நேத்து. ஸோ 70 to 80% T4-ம் ஒரு 20 to 25% ஆஃப் T3-யும் இந்த தைராய்டு கிளாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகும். எங்க? பிளட் ஸ்ட்ரீம், நம்மளுடைய ரத்தத்துக்குள்ள ரிலீஸ் ஆகும், சரிங்களா. ஸோ இந்த பாத்வேயை நம்ம ரெண்டா நேத்து கனெக்ட் பண்ணி நான் சொன்னேன். ஒன்னு உங்களுடைய ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸ், இது வரைக்கும் கழுத்து வரைக்கும் ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸ் நம்பர் 1 மேல இருந்து செயல்படுத்தக்கூடியது இந்த கழுத்துல இருக்கக்கூடிய தைராய்டு. அடுத்து கீழே இருந்து செயல்படுத்தக்கூடியது உங்களுடைய கட் பிரெயின் ஆக்சிஸ்.
கட்ல இருந்து போகக்கூடிய சிக்னல்ஸ் பிரெயின்ல போய் பிரெயினுக்கு கிடைச்ச அந்த சிக்னல் வந்து இந்த தைராய்டுக்கு போய் தைராய்டை செக்ரேட் பண்ண சொல்லுது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறத காட்டிலும் ரொம்ப ஒரு சாதாரணமா எளிதாக புரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி கழுத்துக்கு மேல ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதே மாதிரி வயிற்றுக்கு கீழே ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே உங்களுடைய கட் மைக்ரோபயோட்டா. இந்த தைராய்டு கிளாஸ் வந்து 3 மணி நேரத்துல முடிக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இதை இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கோம். 2வது கிளாஸ் நடத்தணும்னா பேருக்கு நடத்தினது எனக்கு இஷ்டம் கிடையாது. முழுமையாக நீங்களும் புரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இன்னைக்கு கண்டினியூ பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். மோர் ஹவர்ஸ் இஸ் ரிக்வயர்ட். அப்ப 2 விஷயம் நீங்க வந்து எப்போ ஒரு பேஷண்ட் நீங்க ஹேண்டில் பண்ணாலும் 2 விஷயம் நீங்க பார்க்கணும். சோ இவருடைய ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸ் எப்படி இருக்குது, அடுத்ததாக இவருடைய கட் பிரைன் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, ரைட்டுங்களா? அப்ப இதை எப்படி நீங்க அசஸ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க? கட் பிரைன் ஆக்சிஸ் இவருக்கு வந்து எப்படி செயல்படுகிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெரி சிம்பிள் டெஸ்ட் நீங்க வந்து பாத்துக்கலாம். கட் பிரெயின் ஆக்சிஸ் பசி எடுத்து சாப்பிட்றாங்களா? நீங்க நேச்சுரோபதிஸ்ல நீங்க எல்லாருமே அலோபதி பிராக்டிஷனர்ஸ் கிடையாது. ஆயுஷ்ல வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச், தட் டு நேச்சுரோபதி இல்லையா? ஸோ உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் அப்ரோச் அண்ட் டயக்னோசிஸ் இஸ் கால்ட் அஸ் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். நீங்க பார்க்கக்கூடிய டயக்னோசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கீனா இருக்கணும். அப்சர்வன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கட் பிரைன் ஆக்சிஸ் இவருக்கு சரியா செயல்படுகிறதா இல்லையா அப்படின்றத என்ஷோர் பண்றதுக்கு இவரோட கட் பிரைன் ஆக்சிஸ் நல்லா செயல்படுதுன்னா இவருக்கு நுண்கிருமிகள் நன்றாக வயிற்றில் இருக்கிறது. நம்பர் 1 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? அவருடைய வெயிஸ்ட் ரேஷியோ பாருங்க, ஹிப் வெயிஸ்ட் ரேஷியோ, இடுப்பு சுற்றளவை பாருங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ரிப்போர்ட் எல்லாம் ஓரம் கட்டி வைங்க. மாடர்ன் மெடிக்கல் டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிருங்க. TSH, T3, T4 அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல பார்க்க வேண்டியது ஹிப் வெயிஸ்ட் ரேஷியோ. ஸோ இடுப்பு இந்த சுற்றளவை நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவு இருக்கிறது இடுப்பு சுற்றளவு அப்படின்றது. பெல்லி ப்ரொட்ரூடிங்கா இருக்குதா? அடுத்து வயிறு வந்து எப்படி இருக்குது? ப்ரொட்ரூடிங்னா என்ன அப்படின்னா வீக்கத்தோட இருக்குதா அப்படின்றது. சின்ன குழந்தைங்களுக்கு கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற ஒண்ணு வரும்னு நான் சொன்னேன். பிறந்த குழந்தைகளுக்கு வருமா சார்னு எடுத்து கேட்டீங்க. வரும். ட்ரீட்மெண்ட்டே நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அன் இர்ரிவர்சிபிள் கண்டிஷன். மீட்டெடுக்க முடியாத ஒரு கண்டிஷன்ல போயிடும். மிகவும் ஒரு கொடூரமான ஒரு ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு விளைவை கொடுக்கக்கூடியது. தட் இஸ் கால்ட் ஆஸ் கிரெட்டினிசம். சின்ன குழந்தைகள்ல தாக்கம் ஏற்பட்டு சிகிச்சை கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? A condition called as cretinism will be appearing. கிரெட்டினிசம்னா என்ன? ஸ்டண்டட் growth, வளர்ச்சி இருக்காது குழந்தைக்கு, சரிங்களா? முகம் மட்டும் அப்படியே ஊதலா போயிட்டே இருக்கு. ப்ளோட்டிங், வயிறு வந்து உப்பிசமா இருக்கு, சரிங்களா? அடிக்கடி மோஷன் போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாமே வந்து கட் பிரைன் ஆக்சிஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்றத காட்டக்கூடியது. முகம் அப்படியே அதப்பம் ஆகிக்கிட்டே போகும், உடம்பு வீங்கிக்கிட்டே போகும். ஸ்டேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது இப்படி போக வேண்டிய வளர்ச்சி போகாம இப்படி போக ஆரம்பிச்சு. இது சின்ன குழந்தைகளுக்கு. இதே நிலை பெரியவங்களுக்கு தைராய்டிசம் தைராய்டிட்டிஸ் டெவலப் ஆகும்போது இந்த இதை நீங்க நோட் பண்ணலாம். லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் டெவலப்மெண்ட் ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க இல்லையா? பட் இப்போ வந்து எப்படி ஆகும்? இதே வீக்கம் இங்கேயும் பார்க்கலாம், கீழையும் பார்க்கலாம். நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ முகம் அதப்பமாக மாறும், கழுத்து பகுதி நல்லா அகலமாக விரிந்து வரும், உடல் பருமன் அதிகரிக்கும். முக்கியமாக வயிற்று பகுதியில பார்த்தீங்கன்னா சதை போட்டிருக்கும். இவங்களுடைய பெல்லி அப்படின்றது புதுசா நல்லா டெவலப் ஆயிருக்கு. இப்ப பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம், நீங்க எல்லாம் நார்மலாக இருக்கலாம். பட் பாடி லெவல் சிம்டம்ஸை நீங்க இப்ப வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்துருக்கிறீங்க. அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியது எப்படி? 2 கைண்ட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பண்றீங்க. ஒன்னு ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி தைராய்டு HPT ஆக்சிஸ் அசஸ்மெண்ட். another one is gut brain axis assessment. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்ப கட் பிரைன் ஆக்சிஸ். ஸோ கட் பிரைன் ஆக்சிஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இதுதான். வேஸ்ட்லைன் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. ஸோ வேஸ்ட்லைன் மெஷர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய இடுப்பின் சுற்றளவு 36க்கு உள்ளே இருக்க வேண்டும். 36க்குள்ள இருக்கும் பெண்களாக இருந்தா, சரிங்களா?
ஜென்னாக இருந்தாங்கன்னா அடுத்த மேக்சிமம்ன்றது 40 வரைக்கும் எடுப்போம். பட் 40 வந்து அபோவ் நார்மல், நார்மல் கிடையாது, அபோவ் நார்மல். சரிங்களா? ஸோ இடுப்பு சைஸை வச்சு நீங்க பார்க்கையில இவங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் எல்லாமே நன்றாக இருந்த போதிலும் இட் இஸ் கன்சிடர்ட் as டெஃபிஷியன்ட். மெட்டபாலிசம் வந்து ரொம்ப அற்புதமாக நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக முடிவு பண்ணக்கூடாது. ஸோ தே ஆர் மெட்டபாலிக்கலி இம்பேர்டு பேஷண்ட்ஸ், ஃபியூச்சரிஸ்டிக் பேஷண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஹிப்பு சைஸ் 36 ஜென்னாக இருந்து தாண்டிருச்சு, சாரி விமனாக இருந்து தாண்டிருச்சு, 40 தாண்டிருச்சு மென்னுக்கு அப்படின்னாலே கொஞ்சம் நாம அவங்களை எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? தே ஆர் மெட்டபாலிக்கலி இம்பேர்டு. மெட்டபாலிக்கலி இம்பேர்டு அப்படின்னா அவங்களுக்கு மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் ஆரம்பமாகி விட்டது. ஸோ மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் எங்கே நடக்கும்? புவர் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட் that can lead into a disease or stressful condition. என்னது அது? டைப் 2 டயபிட்டிஸ். சரிங்களா? அடுத்து புரோட்டீன் மேல் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒன்று சின்ன குழந்தைகள்ல பார்க்கலாம். பெரியவங்கள்ட்ட என்ன நடக்கும் அப்படின்னா போதுமான அளவுக்கு உடல்ல இந்த புரதம் அப்படின்ற ஒரு இது முழுமையாக மெட்டபாலைஸ் ஆகல அப்படின்னா, இஃப் புரோட்டீன்ஸ் ஆர் நாட் டைஜஸ்டட், புரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு நேற்று நம்ம பார்த்தோம், எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரீட்ஸ் என்சைம். என்சைம்ஸ் வந்து புரோட்டீன்ஸை உடைத்து, சரிங்களா, அதுல இருந்து அமினோ ஆசிட்ஸை ரிலீஸ் பண்ணி, இந்த அமினோ ஆசிட்ஸ் பூராமே வந்து எங்கே போகணும்? செல்லுகளுக்கு உள்ள போகணும். செல்லுகளுக்கு உள்ள வந்து போனா செல்லுகளுக்கு உள்ள வந்து இந்த அமினோ ஆசிட் ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசெப்டார் புரோட்டீன் மாலிகூல்ஸ் இருக்கும். அவங்க அதை வாங்கிக்கிட்டு நேராக இங்கே கொண்டு போவாங்க. அப்படின்னா நியூக்ளியஸ்ல உள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல போய் கொடுப்பாங்க. டிஎன்ஏ அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே மெசேஜ் வந்துருச்சு, அடுத்த மெசேஜ் நம்ம கொடுக்கணும், இதை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம், பதிலுக்கு இவங்க ஒரு மெசேஜை கொடுத்து இன்னொரு புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணு. ஆக மொத்தம் உங்க பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன்ல உங்க என்சைம், பாடியில இருக்கக்கூடிய எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நொதிகள், இதுவும் புரோட்டீன் தான். உங்களுடைய ஹார்மோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹார்மோன்ஸும் புரோட்டீன் தான். சரிங்களா? இது எல்லாமே புரோட்டீன்ஸ் தான். இதையும் தாண்டி உங்க உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இம்யூன் சிஸ்டம் இல்லையா, இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூசஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ். என்னது? இம்யூனோகுளோபுலின்ஸ் சொல்லுவோம். So immunoglobulins are the precursor of the natural antibodies secreted by our body. நம்ம உடல்ல இயற்கையாக சுரக்கக்கூடிய இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே புரதங்கள் தான். இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஃபேட் புரோட்டீன் மெட்டபாலிசம் இல்லை அப்படின்னா ஒரு உடம்பு ஏன் வந்து இம்யூன் சிஸ்டத்துல வீக்கா இருந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுறான் ஒரு மனுஷன்? புரோட்டீன் டெபிஷியன்சி. சரிங்களா? ஏன் புரோட்டீன் டெபிஷியன்சி? ஏன் புரோட்டீன் ப்ராப்பரா மெட்டபாலைஸ் ஆகல? போதுமான அளவுக்கு என்சைம்ஸ் இல்ல. ஏன் போதுமான அளவுக்கு என்சைம்ஸ் இல்ல அப்படின்னா போதுமான அளவுக்கு பாடியில மெட்டபாலிசம் நடக்கல, எடுத்த போதும் எடுக்கல. ஒன்னு நியூட்ரிஷனல் டெபிஷியன்சி, இன்னொன்னு மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கல. ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் கம்பேரிட்டிவா நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்ப ஹெச்பிடி ஆக்சிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கட் பிரெயின் ஆக்சிஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயத்துல இதுதான். இப்ப அதே மாதிரி ஃபேட் மெட்டபாலிசம் நடக்கலன்னு வைங்க, கொழுப்பு ஃபேட் மெட்டபாலிசம் வந்து நடக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபேட் டைஜஸ்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இட் இஸ் ரிலீஸ்ட் as எல்டிஹெச் இல்லையா, சாரி எல்டிஎல், ஹெச்டிஎல், அடுத்து டிஜிஎல், ட்ரைகிளிசரைட்ஸ். இதெல்லாம் சேர்ந்தா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலத்துல, முந்தைய காலங்கள்லாம் கொலஸ்ட்ரால் நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு கொலஸ்ட்ரால் வந்து ஐயோ எனக்கு இவ்வளவு வந்துருச்சு அவ்வளவு வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் லைனை வச்சுக்கிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அண்ட் புரோட்டோகால்ல இந்த ஸ்டாட்டின் ட்ரக்ஸை சாப்பிட்டு கொலஸ்ட்ராலை குறைச்சு கடைசி செத்து போறோம் இல்லைங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது தாத்தா பாட்டி காலங்கள்ல கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா நல்லது, நல்ல கொழுப்பு, உடம்புல கொழுப்பு இருக்குப்பா, அதனால நல்லா இருக்காப்பா இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கம்பேரிட்டிவா வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல்ல மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அவனுக்கு டெவலப் ஆயிருச்சு, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் உருவாயிருச்சு, பாடியை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். கீழே பெருத்துரும்,
மேல பெருத்துரும். சரிங்களா? கபம் தேங்கி விட்டது, அம்மா கழிவாக உள்ளே சேர்ந்து விட்டது. ஸோ மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டான். இவன் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்ல போனதுனால இவன் தைராய்டு கண்டிஷன்ல தான் பாதிப்படைஞ்சிருக்கான் அப்படின்றத நம்ம நினைச்சுக்கிட்டு தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது தைராய்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா? நம்பர் 1. அப்ப மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கலனாலே நீங்க எதை டவுட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய தைராய்டு. அப்ப ஆக மொத்தம் உங்க பிளட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா காட்டி இருந்தும் நீங்க ஒபீஸாவும் இருந்து உங்க ஹிப் வைஸ்ட் ரேஷியோ கண்ணாப்பின்னான்னு இருந்து இல்லையா உங்களுடைய ஹெச்பிடி ஆக்சிஸ் இதனுடைய பாதிப்பை காட்டி இருந்தால் உங்களை எப்படி நார்மலா நீங்க தைராய்டு பாதிப்பு இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்லிடலாமா? உங்கள முடியாது. யூ வில் எண்ட் அப் வித் சம் அதர் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் டிசீஸ். இது வராது, டைப் 2 டயபிட்டிஸ்ல போய் நிப்பீங்க. அதுக்கடுத்து என்ன ஆகும்? விமனாக இருக்கிற பட்சத்துல ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், மென்னாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அதே ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். சரிங்களா? குழந்தையின்மை. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான கிளாண்டு தைராய்டு கிளாண்ட். சரிங்களா? ஸோ நான் பார்க்கக்கூடியது 2 தான். கீழே போட்டிருக்கான். ஐ மீன் அவனுடைய கட் பிரைன் ஆக்சிஸ் எந்த அளவுக்கு இருக்கு, ஹெச்பிடி ஆக்சிஸ் எப்படி இருக்கு. பசிச்சு சாப்பிட்றீங்களா? எத்தனை வேளை சாப்பிடுவீங்க? சார் சதா சாப்பிட்டுட்டே இருப்பேன் சார். ரைட், கன்ஃபார்ம். சரிங்களா? சதா எப்போ பார்த்தாலும் எனக்கு கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும் சார். எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். கையில கிடைக்கிறது எது இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ கிரேவிங் இருக்குது அப்படின்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன். சார் 3 வேளை டயத்துக்கு சாப்பிடுவேன். கரெக்டா எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் அளவுன்னா அளவு தான். 4 இட்லி 2 தோசை அப்படின்னா அதுதான் அளவுன்னா அளவு. அதை தாண்டி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி பசிச்சு சாப்பிட்றது, சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கும் போதும் பசியோட எந்திரிக்கிறது, அதான் மெட்டபாலிக் ஃபயரோட உட்காந்து சாப்பிடணும். எந்திரிக்கும் போதும் அந்த மெட்டபாலிக் ஃபயரோட எந்திரிக்கணும். அதுதான் ஹெல்த். 2 வேளை சாப்பிட்றேன், 3 வேளை சாப்பிட்றேன் சார். சரிங்களா? எப்படி சாப்பிட்றன்றது அப்புறம். ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த இது இருந்துச்சுன்னா அவனுக்கு இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் நல்லா இருக்கு, பித்தம் கரெக்டா இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல நம் உடல்ல நம்ம பித்தத்தை உற்பத்தி பண்றது நாம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் அப்படின்ற ஒரு பகுதி இருந்த போதிலும் மற்றொரு பகுதி இந்த கிரெடிட் யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் மைக்ரோ பயோட்டா, உங்க இரைப்பையில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ். இது காலனைஸ் ஆகி அங்கிருந்து அது அவங்களுடைய மெட்டபாலிசத்தின் மூலியமாக மெட்டபாலிக் ஹீட்டை ஃபர்ஸ்ட் முதல் நெருப்பு துகளை பத்த வைக்கக்கூடியவங்க யாரு? உங்களுடைய கட்ல இருந்து எப்படி பசி உங்களுக்கு தூண்டப்படுது? கட் பாக்டீரியா நல்லா இருந்துச்சுன்னா பசி எடுக்கும், நல்லா சாப்பிட போறீங்க. கட் பாக்டீரியா இல்லை அப்படின்னா பசிக்காது, சாப்பிட மாட்டீங்க. இல்லையா? எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லி போய் லிவர் டானிக் குடிக்கிற ஆட்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். சிரிப்பா இருக்கும். நல்லா இருக்க லிவருக்கு எதுக்கு லிவர் டானிக்கு? உனக்கு இல்லாத விஷயம் நெருப்பு. நெருப்பு எங்கே இல்லை? உனக்கு கட்ல இல்லை. மைக்ரோபயோட்டா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. மைக்ரோபயோட்டாவை திருப்பி நீ ரீஆர்கனைஸ் பண்ணி அதை வளர்த்து நீ கொண்டு வரணும். ஸோ உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லி வைக்கணும். கட் மைக்ரோபயோட்டா ரீஸ்டோரேஷன் நம்பர் 1 எழுதிக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி கட் மைக்ரோபயோட்டா ரீஸ்டோரேஷன் பண்ணீங்கன்னா தான் தைராய்டை விட்டுருங்க. தைராய்டை தாண்டி பிற நோய்கள்ல இருப்பாங்க. எண்டோமெட்ரியாசிஸ் இருக்கும் விமன்ல, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். சரிங்களா? முக்கியமாக பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கும். எல்லா விமன்லையும் காட்டாது. தைராய்டும் பிசிஓடி பிசிஓஎஸும் க்ளோஸ்லி லிங்க்டு, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். எல்லாருக்குமே பிசிஓடி இருக்கிறவங்க பூராத்துக்கும் தைராய்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தைராய்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிசிஓடி இருக்கணும்ன்றது இல்லை. பட் எ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் பிசிஓடியும் இருந்து தைராய்டு இருந்துச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்படி கேசஸ் நீங்க பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்லுவேன். இந்த தைராய்டு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வேலையை பார்க்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட் பிரைன் ஆக்சிஸ் கரெக்ஷன் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? உங்களுடைய கட்ல இருந்து ஆரம்பிக்கணும். எதை வச்சு ஆரம்பிக்கணும்? ரீஸ்டோரிங் த லாஸ்ட் மைக்ரோபயோட்டா. மோஷன் 2 வேளை போனா அப்படின்னா ஹீஸ் ஹெல்த்தி. அவனோட கட் மைக்ரோபயோட்டா கரெக்டா இருக்கு. காலையில இருந்து பத்த வச்சு அடுப்பை வச்சு சமைச்சு எல்லாம் முடிச்சு காலையில ஏர்லி மார்னிங் ஒரு அவுட்புட் கெட் மைக்ரோபயோட்டா வெளியில தள்ளிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் ஈவினிங் இல்லையா, இல்ல பிஃபோர் பெட்டு கூட 2 வேளை ஒரு நாளைக்கு மலம் கழிச்சிருவாங்க.
ஸோ இஸ் ஃபவுண்ட் டு பி ஹேவிங் என் வெரி ஹெல்த்தி கட் மைக்ரோபயோட்டா. சரிங்களா சார்? அப்போ ஒருவேளை கழிச்சா அதனால எனக்கு இப்போ கட் மைக்ரோபயோட்டா நல்லா இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ வில் ஹேவ் டு அசோசியேட் அண்ட் யூ வில் ஹேவ் டு அனலைஸ் யுவர் பாடி கண்டிஷன். இல்லையா? எப்படி இருக்கு ஹிப் வைஸ்ட் ரேஷியோ, எப்படி இருக்கு? நல்லா வீக்கமா, நல்லா அதெல்லாம் குறையில்லாம நல்லா இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா உள்ள நல்லா இல்லை. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அப்ப கட் மைக்ரோபயோட்டா ரீஸ்டோரேஷன் இஸ் ஹைலி ரிக்வயர்ட். இல்லையா? வயிறு உப்பிசம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும் வயிறு உப்பிசம் இருக்கா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா? எப்பவுமே ஒரு எம்டி ஸ்பேஸை வந்து இஸ் ஃபில்டு வித் சம் கேஸ் அப்படின்ற மாதிரி, ஒரு காற்றடித்த பை மாதிரி வயிறு வந்து எப்பவுமே அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கின மாதிரியே இருக்கு. அதை பத்தி நம்ம கண்டுக்காம உள்ளுக்குள்ள பெரிய பையா இருக்குன்னு சொல்லி உள்ள போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாத்தையும் போட போட அது வீங்கிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கும். இல்லையா? அந்த வயித்தை மட்டும் நல்லா கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார். அப்ப டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நம்பர் 1 பாயிண்ட், ரீஸ்டோரேஷன் ஆஃப் த கட் மைக்ரோபயோட்டா is going to be the primary focus in the treatment of thyroid dysfunction. Thyroid dysfunction is the root cause of all sort of metabolic dysfunctions. Second point. சரிங்களா? While analyzing any metabolic dysfunctions, we'll have to take it into account two major consideration. Number 1 is HPT axis, that is hypothalamus pituitary axis. Number 2 is gut brain axis. Number 5, restoration of gut brain axis and restoration of HPT axis is called as metabolic resetting. ரொம்ப சிம்பிள். இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா தான் மெட்டபாலிக் ரீசெட்டிங். இது நடக்குதா இன்றைய மருத்துவ உலகத்தில்? இல்லையா? மருத்துவ உலகம்னா உடனே அலோபதி மட்டும் கிடையாது, எல்லாரையுமே நான் கேட்கிறேன். யாரும் இதை பண்ண மாட்டாங்க. அனாலிசிஸ், ஏன் இந்த கிளாஸ் முடிச்சு போய் பிராக்டிஸ் பண்றவங்க டிஃபரெண்டா இருப்பாங்க அப்படின்னா, யூ கெட் டு நோ த டெப்த் ஆஃப் அனாலிசிஸ், யூ கெட் டு நோ த டெப்த் ஆஃப் அசஸ்மெண்ட், யூ கெட் டு நோ த டெப்த் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் அண்ட் ஃபாலோ அப். இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம். அடுத்த ரீசெட் ஃபர்ஸ்ட் லெவல்ல இதை நீங்க பாக்குறீங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்க, ஏது சாப்பிட்றீங்க, உங்க உணவுல புரதம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும். சரிங்களா? உணவு உள்ள வந்து எடுத்துக்கொண்ட உணவு வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆச்சு இல்லை அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு மலம் கழித்தல் அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேளை he is defecating அப்படின்றத பார்க்கணும். is he having his regular appetite, இல்லையா அப்படின்றத பார்க்கணும். is he having craving for food, உணவை சாப்பிட்டுட்டே இருக்கணும்ன்றது தோணுதா? is he having enough of thirst, urine output நார்மலா இருக்கா, 7 to 9 times a day போகுதா, இல்லையா? water intake 2.5 to 2.75 liters of water per day அப்படின்றது இருக்குதா? his body is having metabolic fire, metabolism is proper. தண்ணி தாகமே இல்லை சார், நினைச்சா நான் குடிப்பேன், நினைச்சா யூரின் போவேன், ஒரு நாளைக்கு எத்தனை வேளை போவேன், 2 வேளை போவேன், 3 வேளை போறேன், நோ மெட்டபாலிக் ஃபயர். கபம் தான் அதிகமாக இருக்கிறது, தேக்க நிலையில் டாக்ஸின்ஸ் தான் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? நாள்பட்ட டாக்ஸின்ஸ் உள்ள சேரும் போது மியூக்கஸ் படலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோளை சளி படலம் மாதிரி, இது எல்லாத்தையுமே அப்படியே கெட்டு போன துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி உள்ள இருந்து எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராக்கி மெட்டபாலிக் டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ்ல கொண்டு போய் நம்ம விட்டுறோம். ரைட். அடுத்த ஹெச்பிடி ஆக்சிஸ், ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு இது. இதுல ஹைப்போதலாமஸ் அப்படின்றத நான் நம்பர் 1 சொன்னேன். ஸோ ஹைப்போதலாமஸ்ல தான் அமிக்டலா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செல், 4 patch of cells amygdala is there. Amygdala secretes alchemy, a chemical which is called as the elixir of life. இல்லையா? இந்த அமிக்டலாவை நாம் தூண்டும் போது ஒரு கிளர்ச்சி நம்மளுக்குள்ள ஏற்படும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அந்த கிளர்ச்சி அப்படின்றது மயிர் கூச்செறிதல் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். அமிக்டலா தூண்டப்படும் போது ஒரு மயிர் கூச்செறிதல் அப்படின்றது ஸ்கின்டிலேட்டிங் எஃபெக்ட், கூஸ் பம்ப்ஸ், யூ கெட் கூஸ் பம்ப்ஸ், இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து தூண்டுதல்ல ஹெச்பிடி ஆக்சிஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். whenever you get goosebumps, இல்லையா, your thyroid gland it will fly in happiness. goosebumps, இல்லையா, அந்த ஹாப்பினஸ்ல கிடைக்கக்கூடியது இல்லை. ரைட்டுங்களா? ஸோ ஹைப்போதலாமஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால ஹைப்போதலாமஸ் ஆக்டிவேஷன் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் ஆஃப் அ பர்சன். ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை, இந்த உணர்வு நிலை சம்பந்தப்பட்டது
மனரீதியான பிரச்சனைகள், போராட்டங்கள், சரிங்களா, இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது அன்றாடம். ஆனா எவன் ஒருவன் நடந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர முடியாமல் அந்த நினைவுகளை சுமையாக சுமந்து கொண்டு, one who cannot digest the tragic events which has happened in his life, the one who cannot excrete all his tragic experiences in life, and the one who is accumulating all these disgusting, all these devastating depressions inside his mind, is definitely bound to get metabolic disorders and dysfunction. நல்லா ஞாபகம். அப்ப மனோரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான். அப்ப எப்படி ஒரு உணவை உண்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அதை செரித்து நம்ம வெளியேற்றுறோமோ, how we are taking the food in, digesting it and excreting it out அப்படின்றது. Ultimately the feeling we get from the food, சரியா, it is the driving force that is called as energy. நீங்க சாப்பிட்ட உணவு அப்படின்றது உங்களுக்கு உணர்வில் கலந்தால் மட்டுமே அது நிஜத்தில் உங்களுக்கு நல்லதொரு உணர்வை கொடுக்கும் இல்லையா? அப்ப ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் த பிரெயின், மைண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அட் த சேம் டைம் மைண்ட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த இன்டேக் ஆஃப் த ஃபுட். ரெண்டு ஒன்னோட ஒன்று கனெக்டட் இல்லையா? இது ஒரு பெரிய டாபிக், அதுக்குள்ள போய் நம்ம டிவேட் ஆக வேண்டாம். அப்போ உணர்வு நிலைகள்லாம் அவன் எப்படி இருந்தான், எப்படி இருக்கிறான், இதுக்கு முன்னாடி பாதிப்பை இப்பவும் சுமந்துட்டு இருக்கான், வெளியில சொல்ல மாட்டான், உள்ளுக்குள்ள சுமந்துட்டு இருக்கான் அப்படின்னா தைராய்டு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்ல தைராய்டு நவ் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி இன் அன் இம்பேர்ட் ஸ்டேட் ஆஃப் ஃபங்க்ஷனிங். நல்லா ஃபங்க்ஷன் ஆகல, சரிங்களா? பிசிஓடி பிசிஓசி வந்துருச்சு, தைராய்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகல, நான் சொன்ன மாதிரி, சரிங்களா? எண்டோமெட்ரியாசிஸ் வந்துருச்சு இல்லையா? வேற ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ் வந்துருச்சு, டயபெட்டிஸ் வந்துருச்சு, தைராய்டு சரியா ஃபங்க்ஷன் ஆகல. தைராய்டு சரியா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா தைராய்டு தான் தீக்குச்சி. நான் சொன்ன அடுப்புக்கு 3 மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கணும். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா யூ கெட் டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். புரோட்டீன் மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ், பாடியிலி டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்னா எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங் கேன்சர். அனைத்து விதமான பாதிப்பும் வரும் புரோட்டீன்ல மேல் ஃபங்க்ஷனிங், ஐ மீன் ப்ராப்பர் மெட்டபாலிசம் நடக்கல. கடைசியா ஃபேட் எடுத்துக்கிட்டீங்க, இதுல டீஜெனரேட்டிவ் டிசார்டர். முக்கியமாக நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், சரிங்களா? அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்க பாடி லெவல் எனர்ஜி கம்மியாகும். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கணும் இந்த 3 விஷயத்துல. ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ஷேர் பண்றேன். நம்ம இப்ப பேசின விஷயங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஒரு பேஸ் லெவல் அனாட்டமி, இதனுடைய ஃபங்க்ஷன், இதனுடைய எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் ஃபர்தராக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் இதோட ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஸோ இப்போ ஒரு ஸ்மாலாக ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தைராய்டு கிளாண்டை பற்றி நம்ம ஒரு அனாட்டமி எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ தைராய்டு கிளாண்டுன்றது எதுக்கு முக்கியம்? பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ், ஹோமியோஸ்டாசிஸ் ஹோமியோஸ்டாசிஸ் ஹோமியோஸ்டாசிஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடி ஹோமியோஸ்டாசிஸ் மெக்கானிசம் கெட்டு விட்டுருச்சு. எங்க கெட்டுச்சு? தைராய்டுனால கெட்டுச்சு. அதுக்காக தைராய்டுனா நீங்க நினைச்ச தைராய்டு TSH, T3, T4ல மட்டும் கிடையாது. எல்லா விதமான எண்டோகிரைன் கிளாண்ட்ஸினுடைய ரெகுலேஷன்லையும் இந்த தைராய்டு தான் இருக்கு முக்கியமாக. ஸோ ஒரு பேக்ரவுண்ட்ல எல்லா எண்டோகிரைன் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி இந்த தைராய்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. ஸோ ட்ரை டு மேனிப்புலேட் த தைராய்டு கிளாண்ட் டு அண்ட் ஹோமியோஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனிங் மெக்கானிசம். அதை ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வச்சீங்கன்னா எண் நிலைகளையும் நீங்க ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ தட் இஸ் ஃபங்க்ஷனல் மெடிக்கல் சயின்ஸ் உண்மையில. ஓகே, ஸோ தைராய்டு ஃபவுண்டேஷனோட அனாட்டமி இந்த இதில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா? பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்டு, ரைட் அண்ட் லெஃப்ட் லோபு, நடுவில் இட் இஸ் கனெக்டட் பை இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு பேண்டு மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாரா தைராய்டு கிளாண்ட் இருக்கும்னு நான் சொன்னேன் இந்த இதில். ஸோ நீங்க சிரிச்சீங்க, நீங்க ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாண்டுலார் ஃபங்க்ஷன் நன்றாக இருக்கும். நீங்க அதிகமாக கஷ்டப்பட்டீங்க மனதளவுல அப்படின்னா HPT ஆக்சிஸ் டிஸ்டர்ப் ஆகும். அப்ப தைராய்டு கிளாண்ட் டிஸ்டர்ப் ஆகும். தைராய்டு கிளாண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா என்டையர் பாடி மெக்கானிசம், மெட்டபாலிக் மெக்கானிசம் டிஸ்டர்ப் ஆகும். அதை மறந்துடாதீங்க.
இதுதான் ஒரு கிராஸ் செக்ஷன் தைராய்டு கிளாண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்கும். நான் சொன்ன கிளாண்டுலர் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பேரா ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கும், ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த செல்ஸ் தான் இந்த செக்ரட்டரி இன் ஃபங்க்ஷன். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குழம்பு மாதிரி திக்கா ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் கொலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். கொலாய்டுனா ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடியது. இதுல தான் இந்த தைரோகுளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரா மெட்டீரியல் புரோட்டீன், இதுவும் ஒரு புரோட்டீன் தான். தைரோகுளோபுலின் புரோட்டீன் இருக்குது. இந்த தைரோகுளோபுலின் புரோட்டீன் வந்து எதை சார்ந்து இருக்கிறது? அயோடின் அப்டேக். சரிங்களா? அயோடினோடு ரெடிமேடா கலந்துக்கிறதுக்கு ரெடியாக காத்திருக்கிறது. கொலாய்டுன்னு சொல்றோம். எதை கொலாய்டு? தைரோகுளோபுலின் புரோட்டீன் இல்லையா, மிக்ஸ்ட் அப் வித் அயோடின் as a colloid அப்படின்றத சொல்றோம். சென்ட்ரல் கேவிட்டில இருக்கக்கூடியது. டிஎஸ்ஹெச்ல இருந்து நீ கமாண்ட் மட்டும் வரணும், அவ்வளவுதான். வந்துருச்சுன்னா டக்குன்னு இந்த கொலாய்ட்ல இருக்கக்கூடிய T4 T3 ரிலீஸ் ஆயிடும். இவ்வளவுதான். ஓகே. இப்ப தைராய்டு டிஷ்யூஸ் அண்டர் மைக்ரோஸ்கோப் இப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபாலிகுலர் செல்ஸை வந்து நீங்க அதில் பார்க்க முடியும். நடுவில் இருக்கிறது எல்லாமே ஸ்டோர்டு கொலாய்ட்ஸ் இதுல. சரிங்களா? இதுல ஆக்டிவ் இன்ஆக்டிவ் ஃபாலிகல்ஸ் இதை வந்து ஈஸியரா இந்த ஸ்டெய்னிங் மெத்தட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்ப பில்டிங் பிளாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு தேவையான பில்டிங் பிளாக்ஸ் எதெல்லாம் தேவை அப்படின்றத பார்க்கணும். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. பல்ஸ் டயக்னோசிஸ் நம்ம பார்த்தோம். பல்ஸ் டயக்னோசிஸ் பார்த்தா எது என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு. என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்ல ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, சார் என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு இப்படியே தான் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும். இப்போ நேற்று கூட ஒரு சிலர் கேட்டீங்க டவுட் என்கிட்ட, இந்த T3 T4 நார்மலா இருக்கு சார், டிஎஸ்ஹெச் எப்பவுமே கூட இருக்கு சார். நான் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அந்த பேஷண்ட் கிட்ட அப்படின்னா, பிளட் டெஸ்ட் எப்போ எடுத்தீங்க? சரிங்களா? ஸோ பிளட் டெஸ்ட் வந்து எப்போ எடுத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லுவாரு, நான் வந்து பிளட் டெஸ்ட் சாயங்காலம் எடுத்தேன் சார், இல்லையா நைட்டு வேலை முடிச்சு வரும்போது நான் பிளட் டெஸ்ட் எடுத்தேன் சார் அப்படின்னு பாரு. என்ன எம்டி ஸ்டெமக்ல எடுக்கணும் அவ்வளோதான் இல்லை சார். எப்போ மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் நான் சாப்பிடல, 9 மணிக்கு தான் பிளட் டெஸ்ட் கொடுத்தேன். இதில் என்ன சார் இருக்க போகுது? ரைட், ஓகே. ஏர்லி மார்னிங் இது ஒரு சைடு இருக்கட்டும். மறுபக்கம் காலையில் எந்திரிச்சு காலையில ஏர்லி மார்னிங் நான் வந்து டெஸ்ட் எடுத்துட்டேன் சார். இப்போ இந்த டெஸ்ட் அவங்க எடுக்க போகும்போது லியோதெராக்சின் ஏற்கனவே பேஷண்டாக இருந்து லியோதெராக்சின் மாத்திரையை போட்டுட்டு போய் டெஸ்ட் எடுத்தாங்களா இல்லையா? 2 கொஸ்டின் நீங்க முக்கியமாக கேட்கணும். இது ஏன் அப்படின்னா, இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கு பாருங்க, டிஎஸ்ஹெச், இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. இது என்ன சொல்லணும்னா பல்சேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். பல்சேட்டிங் ஹார்மோன் அப்படின்னா உங்களுடைய நாடி நரம்புகளை துடிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன், பல்சேட்டிங் ஹார்மோன். இட் ஒர்க்ஸ் ஆன் த பயாலஜிக்கல் கிளாக் பேஸ், அதாவது டயனல் வேரியேஷன்ஸ் இதுக்கு உண்டு. இது எப்ப அதிகமாக சுரக்கும் டிஎஸ்ஹெச் அப்படின்னா, அந்தி சாயும் வேளையில, அந்தி சாஞ்சிருச்சு இரவு நேரத்துல டிஎஸ்ஹெச் ஹையா இருக்கும். நீங்க இப்ப போய் பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னா டிஎஸ்ஹெச் கண்ணாப்பினான் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா டாக்டர் உடனே ஆமா உங்களுக்கு தைராய்டு இருக்கு, உடனடியா ஒரு மாத்திரையை போட்டுக்கோங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்ப தைராய்டு டெஸ்ட் எப்போ எடுக்கணும்? ஏர்லி மார்னிங். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏர்லி மார்னிங் இன் எம்டி ஸ்டமக், இஃப் யூ ஆர் அ பேஷண்ட் without taking levothyroxine, you should go for a checkup. இது நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய தவறு, மாத்திரையை போட்டுட்டு போறது இல்லையா? இல்ல அப்படின்னா தைராய்டு டிஎஸ்ஹெச்க்கு நீங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து கிளம்பும் போது வீட்டுக்காரம்மாவோட நல்ல ஒரு சண்டையை போட்டுட்டு, இல்லையா சட்டி பானையெல்லாம் உருட்டி அடிச்சு டமார் டிமீர்னு போட்டு, இல்லையா பிளட் டெஸ்ட் எடுக்க ஆள் வந்தோடனே 2 பேரும் அமைதியா உட்காந்துருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே தைராய்டு, நடக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் நான் சொல்றேன். 2 பேருமே ஹைப்போதைராய்டு, 2 பேரும் பார்த்தீங்கன்னா பீக்ல இருப்பாங்க எப்பவுமே. ஏங்க காலையிலையுமா அந்த அளவு பீக்கு போயிருவீங்க அப்படின்னா, அது எப்பவுமே நேரங்காலம் இல்லை சார். முதல்ல நீங்க அதை குறைக்கணும். ஹெச்பிடி ஆக்சிஸ் 2 பேருக்கும் அஃபெக்ட் ஆயிடுச்சு கண்டிப்பா, இல்லையா? ஸோ இவரும் ஒபிசிட்டி, அவருக்கும் ஒபிசிட்டி இருக்கு 2 பேருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அமைதியான மனநிலையில காலையில இருப்பீங்கன்றதுக்காக தான் காலையில போய் பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்றோம். ரைட்? ஸோ இதை முக்கியமாக நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். டிஎஸ்ஹெச் வந்து எப்பவுமே ஈவினிங் டயத்துல நைட்டு ஃபுல்லாவே பீக்ல இருக்கும். அதுவும் மிகவும் முக்கியமாக இந்த 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் ரொம்ப ஹையஸ்டா இருக்கும். பட் ஆனா அந்தி சாஞ்சிருச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னாலே டிஎஸ்ஹெச் வந்து கண்ணாப்பினான்னு மேலையும் கீழையும் போக ஆரம்பிச்சு.
அன்னைக்கு நாள் பூரா நீங்க செய்த வெளிப்படுத்தின எண்ணலைகளின் வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் அது வந்து என்ன பண்ணணும், காம்பன்சேட் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி மேட்சிங் கொண்டு வரும். இதெல்லாம் யார் சார் இன்னைக்கு பாக்குறா அப்படின்றீங்களா? டிஎஸ்ஹெச்சா, சரி டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டியா, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வா, அதான் போதும் இல்லையா? நிறைய இடங்கள்ல நான் பாக்குறது உண்டு. எண்டோக்ரைனாலஜிஸ்ட் போய் பார்க்க போவாங்க, எம்டியை போய் பார்க்க போவாங்க, உள்ளே அவங்க லேப் வச்சிருப்பாங்க. உடனே ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுங்கன்னு சாயங்காலம் எடுத்தா டிஎஸ்ஹெச் கொடுத்தாங்க இருக்கு உங்களுக்கு. சாயங்காலத்துக்கு மேலே எடுத்துட்டீங்க, நைட் எடுத்தீங்கன்னா எல்லாருமே தைராய்டு பேஷண்ட் தான். அப்போ எல்லாரும் லிவோதெரக்ஷன் வாங்கி போட்டுட்டு இருக்கிறதா? இட் மேக்ஸ் சம் சென்ஸ் இன் அவர் அசஸ்மெண்ட். லெட் அஸ் அப்ரோச் இட் சயின்டிபிக்கலி. சரிங்களா? டிஎஸ்ஹெச் கூடிரும் கண்டிப்பா, பிகாஸ் இட் ஹஸ் காட் சம் பயாலஜிக்கல் கிளாக் பேஸ் ஆபரேஷன் அண்ட் டயனல் வேரியேஷன்ஸ் இஸ் தேர். அப்போ டெஃபினட்டா இதை நீங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். ரைட்? ஓகே. அடுத்த ஒரு விஷயம், தைராய்டு பேஷண்டா இருப்பாங்க, மாத்திரை நல்லா போடுறோம் சார், ஆனால் மாத்திரை வேலை செய்யல சார். மாத்திரை வேலை செய்யல, மாத்திரை எப்படி வேலை செய்ய வைக்கணுன்றது உனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். எப்படி மாத்திரை போடணும்னா, இந்த கை நிறைய அள்ளி போட்டுட்டு அதில் ஒன்று எடுத்துட்டு நல்ல மாத்திரை எடுத்துட்டு மீதி மாத்திரைகள் திருப்பி கையில போட்டு நல்லா அப்படியே உழப்பிட்டு அப்புறம் மாத்திரை எடுத்து போட்டு இல்லையா? இது செய்யவே கூடாது. ஹேண்ட்லிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த டேப்லெட் இருக்கு பாருங்க, லிவோதெராக்சின், இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டேப்லெட், வெரி சென்சிட்டிவ் டேப்லெட். நீங்க நினைச்ச மாதிரி நீங்க உங்க கையில பட்டுருச்சுன்னா அடுத்து நேரா உங்க வாய்க்குள்ளதான் அது போகணுமே ஒழிய திருப்பி டப்பாக்குள்ள போகக்கூடாது. சார் என்ன சார் கொட்டும் போது 4-5 வந்துருது, நாங்க என்ன சார் பண்ண அப்படின்னு பாங்க. தூக்கி கீழையா போட முடியும்? நான் சொல்லுவேன், கீழே போட்டுருங்க, ஒன்ன வாய்க்குள்ள போட்டுருங்க, மீதி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருங்க இல்லையா? ஒரு சிலர் அவன் அந்த தைரோநாம்னு ஒண்ணு, ஒரு பிராண்ட் ஒண்ணு வருது இல்லையா, அதுல சின்ன ஓட்டையா போட்டிருக்கான்னு சொல்லி ஒரு அம்மா வந்து டப்பா இந்த போட்டுட்டு இருக்கேன் டாக்டர் கரெக்டா அப்படின்னு காட்டுங்கம்மா, தெரிஞ்சுட்டு என்னப்பா பெரிய ஓட்டையா இருக்கு அப்படின்னா, ஆமா டாக்டர் அது ஒன்னா டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு, இது இப்படி தட்டிட்டு அள்ளி போட்டுக்குவேன் நான். ஸோ அது ஒரு தப்பு. அப்ப பேஷண்ட் எஜுகேஷன் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க கூப்பிட்டு பேச வேண்டிய விஷயங்கள், ஏமா ஒரு மாத்திரை தான்மா, படாம கரெக்டா கையில போட்டு எடுத்து வாயில போட்டுக்கும். கையில எடுத்து நீங்க உழப்பினதை திருப்பி அதே டப்பாக்குள்ள போட்டீங்கன்னா, உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்ற மாதிரி டோட்டலா எல்லா டேப்லெட்டும் கெட்டு போயிடுச்சு அந்த இடத்துல. உங்க கையில இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட், உங்க கையில இருக்கக்கூடிய பாக்டீரியல் கண்டென்ட், கண்டாமினேஷன், இது எல்லாமே சேர்ந்து மொத்த வைட்டாலிட்டி ஆஃப் த என்டையர் பேட்ச் ஆஃப் டேப்லெட்ஸை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ யூ ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் இட். அப்ப பேஷண்ட்டுக்கு நீங்க அதை சொல்லணும், இப்படித்தான் நீங்க எடுக்கணும். அதே மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும்னு நான் சொன்னேன். விட்டமின் B12, B6, B9 டெஃபிஷியன்சி இருக்கும், கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும், விட்டமின் D டெஃபிஷியன்சி இருக்கும். இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லா டெஃபிஷியன்சி மாத்திரை நீங்க கொடுத்துருங்க அப்படின்பாங்க. இப்ப ஓரளவுக்கு கரெக்டான இது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் போதே தெளிவா சொல்லிடுவாங்க, எது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது. ஒரு சில இடங்கள்ல சொல்ல மாட்டாங்க, நர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதோட போயிட்டுருவாங்க, அவ்வளவு. இவங்களுக்கு தெரியாது. அப்ப லிவோதெராக்சின் டேப்லெட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா மினிமம் ஆஃப் 3 to 4 hours கேப் ஷுட் பி தேர். காலையில லிவோதெராக்சின் எடுக்கக்கூடியவங்க எம்டி ஸ்டமக்ல சப்ளிமெண்ட்ஸ் மார்னிங் எடுக்கக்கூடாது. எந்த விட்டமினாக இருக்கட்டும், ஒமேகா 3வாக இருக்கட்டும், எதாகனாலும் இருக்கட்டும், சப்ளிமெண்ட்டுக்கான நேரத்தை மாத்திக்கணும். முக்கியமாக அயன் டேப்லெட் எடுக்கிறதாக இருந்தா நைட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? ஆஃப்டர் ஃபுட்டு தான் நைட் வந்து எடுக்கணும். ஏன்னா அயன் வந்து இம்மீடியட்டா என்ன பண்ணும், தைராய்டு கிளாண்ட்ல போய் பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்சார்ப்ஷன். இதுல கால்சியமும் அதே மாதிரி தான். விட்டமின் டி வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே விட்டமின் டியுமே நீங்க எடுக்கக்கூடாது. எந்த சப்ளிமெண்ட்ஸுமே தைராய்டு டேப்லெட்டோட இருக்கக்கூடாது. இந்த பேஷண்ட் எஜுகேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து இதுல மானிட்டரிங் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையான பிக்சர் அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். உண்மையிலேயே அவர் தைராய்டு பேஷண்டா இல்ல அவரா தைராய்டு பேஷண்டாக மாறி விட்டாரா அப்படின்றத பாருங்க. இந்த மாதிரி கேசஸ்ல நீங்க பேசி கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வழக்கமாகவே வேலை முடிச்சு இரவுல தான் போய் தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டு வரக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அந்த லேப் ரிப்போர்ட்ல உங்களுக்கு டைமிங் மென்ஷன் ஆகிருக்காது, மோஸ்ட்லி டேட் மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் காலையில போய் எடுத்துட்டு வந்திருக்காரு போல இருந்து. இவர் இன்னைக்கு நைட் எடுத்து மறுநாள் சாயங்காலம் கொண்டு வந்துட்டு வருவார் நம்ம கிட்ட ரிப்போர்ட்டை. ஸோ இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். ஸோ தைராய்டுன்றது தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்ன்றது இட்ஸ் லைக் பில்டிங் பிளாக்ஸ். சரிங்களா? ஸோ எசென்ஷியல் இன்கிரீடியன்ஸ் நேற்றே நம்ம பார்த்தோம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. அயோடின் 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 அகெயின் அண்ட் அகெயின். சரிங்களா? ஏன் அப்படின்னா நாம பார்த்ததுல இந்த டயட்ரி அயோடின், உணவுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அயோடின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. டயட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல,
அயோடைஸ்டு உப்பை நம்ம பயன்படுத்தணுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? கூடால ஒரு பெரிய சர்ச்சை இருந்துச்சு, இந்த அயோடைஸ்டு உப்பை கொண்டு வந்ததுனால தான் தைராய்டு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான். சரிங்களா? நான் என்ன சொல்றேன், டியோடைஸ் உப்பை நீங்க சாப்பிடுங்க. அயோடைஸ் உப்பை நீங்க சாப்பிட முடியலன்னா கடல் உப்பு உங்களுக்கு கிடைச்சா சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா கடையில் கிடைக்கக்கூடிய ஃபார்ட்டிஃபைடு அயோடைஸ்டு சால்ட்டை வாங்கி சாப்பிடுங்க. அயோடின்றது கண்டிப்பா தேவை. அயோடின் டெபிஷியன்சி உங்க உடம்புல இருக்கா இல்லையா அப்படின்றது ஈஸியாக நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிளா ஒரு டெஸ்ட் நீங்களே பண்ணி பார்த்துக்கலாம் வீட்டில். அயோடின் டெஸ்ட் எந்த லேப்லையுமே கிடையாது. நான் வேணா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அயோடின் டெஸ்ட் ஏதாவது ஒரு லேப்ல போய் நீங்க எடுங்கன்னு கேட்டு பாருங்க, ஒரு லேப் கூட இருக்காது. நீங்க எவ்வளவு பெரிய சிட்டில நீங்க இருந்தாலும் சரி, அயோடின் என் பாடியில் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் போய் கேட்டு பாருங்களேன், எங்கேயுமே கிடையாது அயோடின் டெஸ்ட். அதையும் மீறி ஒரு பெரிய லேபா நீங்க போய் பார்த்து நீங்க எடுக்கணும், செல்சியஸ் இந்த மாதிரி பெரிய லேப்ல போய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அயோடின் டெஸ்ட் பார்க்கறதுக்கு 9,000 ரூபாய் தேவை. சரிங்களா? நான் சொன்னது வெறும் 10 பைசால அயோடின் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிடலாம். ஸோ என்னோட பழைய வீடியோஸை போய் பாருங்க, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ரைட்டுங்களா? எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோ ஷார்ட்ஸாவே நான் போட்டிருந்தேன், அதை பாருங்க. ஸோ டயட்ரி அயோடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தைராய்டு ஐ மீன் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு பேஸ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் வந்து குறைபாடு முக்கியமானது. சரிங்களா? அயோடின் கண்டிப்பாக வேணும் உணவுல இருந்து. அதை தாண்டி வேற என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சொன்ன மாதிரி மிகவும் முக்கியமாக இந்த அயன் கண்டிப்பாக தேவை. அதனால நைட் அயனை போடுங்கன்னு. டிஎஸ்ஹெச் வந்து அதிகமாக இருக்கும் நைட்டு, அயன் அப்சார்ப்ஷனும் மேக்சிமைஸ் ஆகும் நைட்டு. ஸோ அதனால வந்து நைட்டு வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் அயன் டேப்லெட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். காலையில் போட்டீங்கன்னா அயன் மட்டும் அப்சார்ப் ஆகும், ஆனால் டிஎஸ்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக போயிடும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து முக்கியமானது என்ஐஎஸ் ஆக்டிவிட்டி அப்படின்போது, அதாவது பொட்டாசியம், சோடியம் பொட்டாசியம் பம்ப் உள்ள வெளியில போய் பாடி ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்சார்ப்ஷன்ல. இதுல வந்து அயோடின், ஒரு அயோடின் உள்ள போய் சேர்ந்தா எம்ஐடி, அடுத்து 2 அயோடின் சேர்ந்தா டிஐடி, 3 அயோடின் சேர்ந்தா T3, அவ்வளவுதான். 4 அயோடினாக சேர்ந்து தைரோகுளோபினோட சேர்ந்தா T4, அவ்வளவுதான். சரிங்களா? T4 ஆக இருந்துச்சுன்னா இன்ஆக்டிவ், T3 ஆக இருந்தா ஆக்டிவ். ஸோ இந்த T4 தான் இன்ஆக்டிவா இருக்கிறது தான் ரத்தத்துல நிறைய ரிலீஸ் ஆகுது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ரத்தத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த T4 வந்து 3 இடத்துல போய் முக்கியமாக T3 ஆக கன்வர்ஷன் நடக்கும் செல்லுக்குள்ள. அந்த 3 முக்கியமான இடங்கள் எது அப்படின்னா, மண்டையில இருக்கக்கூடிய நம்ம மூளை, அடுத்து நம்மளுடைய லிவர், அடுத்து நம்மளுடைய கிட்னிஸ். இந்த 3 இடத்துல அந்த கன்வர்ஷன் மேஜரா நடக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த 3 இடத்துல கன்வர்ஷன் நடக்கல அப்படின்னா பிரெயின் ஃபாக். தைராய்டு பேஷன்ஸ் பொதுவாக இருக்குது. சொல்ல நினைக்க வர்றதை மறந்துடுவான், என்ன சொல்றோன்றது பேரை மறந்துடுவான், நினைவாற்றல் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவான், ஞாபகத்துல எதையும் வச்சுக்க முடியல, அடிக்கடி கோவப்படுறது, அடிக்கடி எரிச்சல் படுறது, ஞாபகம் மறதி இருக்கிறது. ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்றோம், பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்றோம். பனி படர்ந்த மூளை போன்று இருக்கிறது, திரை படிஞ்ச மாதிரி. சொல்ல வர்றதை எதையுமே எளிதாக என்னால சொல்ல முடியல, ஏதோ ஒண்ணு சொல்ல வந்து எங்கேயோ போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நடக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லிவர். லிவர்ல கன்வர்ஷன் நடக்கல, இப்ப என்ன ஆகும், ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் இருக்கா, அதுக்காக எனக்கு தைராய்டு இல்லை சார், ஃபேட்டி லிவர் மட்டும்தான் சார் இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன், தைராய்டை தான் நான் பார்ப்பேன். இப்ப லிவர் தான் நான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன், லிவர்ல கன்வர்ஷன் ஆகல. லிவர்ல கன்வர்ஷன் ஆகாதனால அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட் உள்ள அக்குமுலேட் ஆனதுனால, டாக்ஸின்ஸ் ஸ்டோர் ஆனதுனால ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. கிரேடு 1, கிரேடு 2, 3, 4 ஜோலி முடிச்சு இல்லையா? அப்ப அகெயின் தைராய்டை தான் நீங்க பாருங்க. ஹெச்பிடி இல்லையா, ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸை பாருங்க. அடுத்ததாக கட் பிரெயின் ஆக்சிஸை பாருங்க. கரெக்ஷன் மெஷர்ஸை பாருங்க. அனாலிசிஸ் முக்கியம் இதுல. சரிங்களா? ரைட். இப்போ இது எல்லாமே ஓவராலா சேர்ந்த ஒரு முக்கியமானதாக தான் நம்ம வந்து இதுல பார்க்கணும். சரிங்களா? சோடியம் பொட்டாசியம் பம்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உள்ள இன்ஃப்ளக்ஸ் அவுட்ஃப்ளக்ஸ் அப்படின்றது, உள்ளுக்குள்ள ஒண்ணு போகணும், உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில வரும், செல்களுக்குள்ள உள்ளேயும் வெளியில போறது. அதுக்காக நான் உப்பை குறைச்சிட்டேன் சார், உப்பெல்லாம் நிப்பாட்டிட்டேன் சார் அப்படின்னீங்கன்னா இந்த மெக்கானிசம் நடக்காது, அப்சார்ப்ஷன் நடக்காது. பிரபாக்கா விபாக்கா அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன், ஐ மீன் அப்சார்ப்ஷன், இன்ட்ரா செல்லுலார் அப்சார்ப்ஷன். செல்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய, செல்களுக்கு வெளியில் நடக்கக்கூடிய, ரெண்டு செல்லுக்கு உள்ள போகணும். அப்ப இந்த பம்ப் ரொம்ப முக்கியமா ஆப்ரேட் ஆகணும். ஸோ அயோடினைசேஷன், இந்த அயோடின் சேரக்கூடிய அந்த அயோடின் கான்சென்ட்ரேஷன் தைரோகுளோபுலினோட சேர்றதுன்றது ரொம்ப முக்கியமானது.
ஸோ அயோடின் ஹார்மோன் சிந்தசிஸ் கேஸ்கேடு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி பார்க்கலாம் நீங்க இதுல? அயோடின் அப்டேக் முதல்ல உள்ள எடுத்துக்கிடுச்சு. ஒரு வேன் போகுது பாருங்க, அயோடின் எடுத்துட்டு போகுது நேரா உள்ள இருக்கக்கூடிய தைரோகுளோபுலின் வந்து என்ன பண்ணிருச்சு, அதை எடுத்துக்கிடுச்சு. இப்போ வந்து அயோடனைஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப உள்ள வந்து என்ன ஆகுது, தைராய்டு பெராக்சிடேஸ் என்சைம் டிபிஓ அப்படின்ற இந்த என்சைம் வந்து என்ன பண்ணுது, இத அயோடினைஸ் பண்ணும். அயோடினைஸ் பண்ணா அயோடினை சேர்க்குது. எதோட சேர்க்குது? தைரோகுளோபுலினோட இந்த வெஹிக்கிள்ல வந்த அயோடினை சேர்க்குது. யாரு? தைராய்டு பெராக்சிடேஸ் என்சைம் டிபிஓ அப்படின்றது. இப்ப என்ன ஆகுது, அயோடினேஷன் நடக்குது. அயோடினேஷன்ல எப்படி நடக்குது? T1 T2 பிரிகர்சர் ஆஃப் T3 and T4. முதல் நிலைகள்ல T1 T2 அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. T1ன்றது என்னது? மோனோ அயோடோ தைரோனின் MIT அப்படின்றது T1. T2ன்றது என்னது? டை அயோடோ தைரோனின் DIT அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு அயோடின் சேர்ந்தா DIT. ஒரு அயோடின் ஒரு தைரோகுளோபுலினோட சேர்ந்தா MIT T1 T2. இதோட நிக்க கூடாது. இந்த டிபிஓ வந்து என்ன பண்ணணும், இன்னும் அயோடினை சேர்த்து விடணும். சேர்த்து விட்டா தான் T3 and T4 வந்து ஃபார்ம் ஆகும். T4 தான் ஃபார்ம் ஆகும் வேகமா. T3 நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கு. சரிங்களா? இதை நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உங்க டிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு பெராக்சிடேஸ் அப்படின்ற இந்த என்சைம் வந்து உங்களுடைய தைராய்டு கிளாண்டுல குறைவாக சுரந்தால் இந்த கன்வர்ஷன் நடக்குமா நடக்காதா? நடக்காது. அயோடினேஷன் நடக்குமா நடக்காதா? நடக்காது. டிபிஓ இருந்தா தான் இந்த அயோடினேஷன் நடக்க முடியும். தைரோகுளோபுலின்ற இந்த புரோட்டீனோட அயோடின் போய் சேர்ந்து T1 ஆக இருந்து T2 ஆக மாறி T3 ஆக மாறி T4 ஆக மாறும். டிபிஓ அந்த இடத்துல இல்ல, டிபிஓ கம்மியா சுரக்குது இல்லையா? அப்ப என்ன, எதனால கம்மியா சுரந்துச்சு டிபிஓ அப்படின்னா, மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், புவர் நியூட்ரிஷன் இல்லையா, டிஸ்டர்ப்டு கட் பிரைன் ஆக்சிஸ் இல்லையா, டிஸ்டர்ப்டு ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி தைராய்டு ஆக்சிஸ் HPT ஆக்சிஸ், இது எல்லாமே முக்கிய காரணமாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அப்ப டிபிஓ அந்த இடத்துல முக்கியம் இல்லையா? சோ இந்த ப்ராசஸ் டிபிஓ என்சைம் செக்ரீட் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை, ரா மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா, முக்கியமாக உங்களுக்கு தேவை செலீனியம். செலீனியம் தேவை. செலீனியத்துக்கு அடுத்து வேற என்ன தேவை? ஜிங்க் தேவை. செலீனியம் இஸ் ஹைலி எசென்ஷியல், ஜிங்க் இஸ் ஹைலி எசென்ஷியல் இல்லையா? TSH பேஷண்ட் TSH அதிகமாக இருக்கும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், ஒரு 10 நாள் நான் சொல்ற மாதிரி 2 பிரசில் நட்ஸை சாப்பிட்டுக்கிட்டே வா. 10 நாள் கழிச்சு நீ போய் திருப்பி டேப்லெட் போட்டாலும் சரி, போடாம போய் நீ எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப TSH பாரு நார்மல்ல. அப்படி இருந்திருந்தா அவனுக்கு டிபிஓ டெஃபிஷியன்சி டியூ டு நியூட்ரிஷனல் இன்சஃபிஷியன்சி. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்ப ஜிங்க்குக்கு பம்கின் சீட்ஸ், சரிங்களா? ஜிங்க்குக்கு பம்கின் சீட்ஸ், டிபிஓ கம்மியா இருக்குன்றதுக்காக அதை ப்ரொடியூஸ் பண்ண செலீனியம் இஸ் ரிக்வயர்ட். செலீனியம், ஜிங்க் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம கொடுத்தே ஆகும் கண்டிப்பாக. ரைட்டா? வேற எந்த விதமான நேரங்கள்ல இந்த பாதிப்பு நடக்கும், டிபிஓ கம்மியாகும்? ஆன்டி டிபிஓ ஏபி அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஆன்டி டிபிஓ ஏபி தான் ஆட்டோ இம்யூன் ஹைப்போதைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி, இந்த பேரை கேட்டாலே இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பயந்து நடுங்குவாங்க. காரணம் என்ன? இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஆன்டி டிபிஓ ஏபி அதிகமாயிருச்சு, உங்களுக்கு அது வந்துருச்சு. சே அட ஒண்ணும் இல்லைங்க, இந்த பிளட் டெஸ்ட் லேப்ல இருந்து வர்றாங்கல்ல பசங்க, இவன் தான் பிளட் எடுத்துட்டு அவனே ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருவான். கொடுக்கறபோது சொல்லுவான், நானே கேட்டிருக்கேன், நல்ல வேலைங்கம்மா உங்களுக்கு வந்து ஆன்டி டிபிஓ ஏபி வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சு, உங்களுக்கு வெறும் T3 T4 குறைபாடு தான், TSH அதிகமா இருக்கு, மாத்திரை மருந்து போட்டு சரி பண்ணிக்கணும். ஆனா இந்த ஆன்டி டிபிஓ ஏபி மட்டும் பாசிட்டிவ்னு வந்திருந்துச்சு, அதோட முடிஞ்சு வாழ்க்கையே. most of the time, most of the practitioners, they provide such a kind of projection as threat to the patients. இது உண்மை கிடையாது. நான் சொல்றேன், மிகவும் எளிதாக ஹைப்போதைராய்டு காட்டணும்,
இந்த ஆன்டி டிபிஓ ஏபி இருக்கிறவங்களை மிகவும் ஈஸியாக சரி பண்ணி ஃபைண்ட் அவுட் த ரூட் காஸ் ஆஃப் த இன்ஃப்ளமேஷன். எங்க எரியுது, எது கொழுந்து விட்டு எந்த இடத்துல எரியுது கண்டுபிடிங்க. ஈஸி இல்ல, தூக்கி தூரம் இருக்கு. புரியுதா? ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வேற எங்கேயா போய் நிற்கும். கொஞ்சம் வயசு பிள்ளைங்களா இருந்தா நான் சொன்ன மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல போய் நிற்கும். காரணம் என்ன? இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து தைராய்டை மட்டும் ஸ்டிமுலேட் பண்றது கிடையாது. ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்னைசிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இனப்பெருக்க ஹார்மோன்களையும் தூண்டும் சக்தி கொண்டது இன்டைரக்ட்லி. நான் எப்ப டிஎஸ்ஹெச், T3, T4, TSH இதெல்லாமே வந்து நம்ம எடுக்கிறோம் ஒரு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கக்கூடிய பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா FSH, LH, ஃபாஸ்டிங் இன்சுலின் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிடும். இப்ப கிளியர் கட் பிக்சர் கிடைச்சு போகும். ஆன்டி டிபிஓ ஏபி இருக்கா அப்படின்னு பாக்குறோம். எஸ், ஆன்டி டிபிஓ ஏபி இஸ் தேர். இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி தேர் இன் ஹை. இப்ப இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணணும். முதல்ல இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணணும். எந்த இடத்துல எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றதை அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம முழுமையாக காரணியோட எடுக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இன்ஃப்ளமேஷன்ஸை உடனடியாக கம்மி பண்ணக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதிகமாக உடல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கூட்டணும். விட்டமின் சி இஸ் எசென்சியல். ப்ரோ ஹார்மோன் விட்டமின் டி இஸ் எசென்சியல். அடுத்து முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த NAC, என் அசிடைல் சிஸ்டைன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சைட்டோகைன்ஸ் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை கம்மி பண்றதுக்கு என் அசிடைல் சிஸ்டைன் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் கிவன். NACன்றது என்னது? ப்ரிகர்சர் ஆஃப் குளூட்டதைன். குளூட்டதைன்னா நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? குளூட்டதைன் வந்து அப்படியே முகத்தை பாலிஷா வச்சுக்கிறதுக்கு பண்ணிக்கிறது, அதுதான் குளூட்டதைன். ஐயா, குளூட்டதைனுக்கு முக்கியமான மற்றொரு வேலை இருக்கு. இன்டர்னலி இஃப் டேக்கன் இன் த ரைட் டோஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் பாடி, இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் செல்ஸ். சரிங்களா? எதுல இருந்து? ஃப்ரம் ஸ்கேவெஞ்சர் செல்ஸ். ரொம்ப ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய குளூட்டதைன் எல் குளூட்டதைன்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம்ல ரெடிமேடா அப்சார்ப் ஆகக்கூடியது. NAC வந்து ப்ரிகர்சர். இது எல்லாமே எதுல இருக்குன்னு நேற்று நான் சொன்னேன். இயற்கையாக நீங்க சாப்பிடக்கூடிய காலிஃப்ளவர், கேபேஜ்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோஸ், புரோக்கோலி, இது மூணுலயுமே இருக்கு. இது மூணையுமே நம்ம இன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டோம். காரணம் என்ன? காய்ட்ரோஜெனஸ் ஃபுட். குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் காய்ட்ரோஜெனஸ் அப்படின்றத சொல்லிட்டான். அப்ப அதை கேட்டதுல நம்மளால யாரும் அதை தொடரதே கிடையாது. ஐயா, அதை சாப்பிட்டா தைராய்டு வந்துருமா? ஐயா, இருக்கிற தைராய்டு யாருக்கும் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் தான் தைராய்டு இருக்கு. தைராய்டு டிசீஸ் வராமல் இருக்குன்னா ஒழுங்கு முறையாக இந்த மூணு காய்கறியில அன்றாடமா வாரத்துல ஒரு முறையாவது நீங்க சேர்த்துக்கணும். அது விமென் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அயோடின் டெபிஷியன்ட் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க மட்டுமே இதை அடிக்கடி எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆனால் அவர்களும் இதை வந்து ரா ஃபார்ம்ல எடுக்காம, சரிங்களா, இதை வந்து குக்டு ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். இதைத்தான் நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய T3 பேரிங் இல்லையா? MIT அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. மோனோ ஐடோதைரானின் கம்பைனிங் வித் டை ஐடோதைரானின் டு பிகம் T3. MITன்றது ஒரு அயோடின் இருக்குது. MITயும் DITயும் சேர்ந்து T3 ஃபார்ம் பண்ணுது. DITயும் அதிகமாக சேர்ந்து T4 ஃபார்ம். இவ்வளவுதான். இப்படி ஃபார்ம் ஆனது பூரா பிரெயினுக்கும் கிட்னிக்கும் லிவருக்கும் போய் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்காக ஒரு அயோடின் அதுல இருந்து பிரிஞ்சு மீண்டும் T3 ஆக மாறி ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் T3 இப்ப மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரீசன் தெரியும். ஏன் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வந்து FT3 FT4 எடுக்கிறாங்க, ஏன் நார்மலா T3 T4 எடுக்கிறது இல்லை? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்ல உங்களுக்கு. ஸோ T3 T4 நீங்க எடுத்தீங்கன்னா நார்மலா தைராய்டுல இருந்து ரிலீஸ் ஆகி போகக்கூடிய அளவீடு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஹார்மோன் இதை தெரிந்து கொள்வதற்கு சர்க்குலேட்டிங் ஃப்ரீ T3 அண்ட் சர்க்குலேட்டிங் ஃப்ரீ T4 நீங்க பார்த்தால் மட்டுமே இந்த ஃபங்க்ஷனிங்கை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஸோ ஆன்டி டிபிஓ ஏபி இருக்கு அப்படின்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ், ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆட்டோஇம்யூன் ஹைப்போதைராய்டிசம் வந்துருச்சு. இன்னொரு பேர் உண்டு, ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் சொல்லுவோம். இது என்ன? அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு என்னங்க அப்படின்னு கேட்டா ரெண்டு ஒண்ணுதாங்க. நிறைய லேப்ல ஹாஷிமோட்டோஸ் என்ன தெரியாது. பட் டாக்டர்ஸ் தே நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டோஇம்யூன் ஹைப்போதைராய்டிட்டிஸ் அண்ட் ஹாஷிமோட்டோஸ். ஹாஷிமோட்டோஸ்ன்றது ஃபிளேர் அப் ஆஃப் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் combined with 2 or 3 autoimmune conditions oda easier aga in futuristic it is going to pose more of a high risk upon the patient.
இவனுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் ஆன்டி டிபிஓ ஏபி பார்த்தீங்கன்னா 7000 8000 10,000 இருக்கும். உடனடியாக அவனுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை கம்மி பண்ணணும். or else he'll be ending up with some greater trouble. இல்லையா? ஒரு ஃபிளார் அப் எல்லாம் தீ பரவக்கூடாது, ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும். இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையா. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி டிபிஓ ஏபி நேற்று நான் சொன்ன மாதிரி 200 400 500 600 700 இப்படி இருக்குது. ஸோ இன்னைக்கு ரீசெண்ட் ஃபங்க்ஷனல் மெடிசனல் லெபார்டரிக்கல் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் பிலோ 400 ஆன்டி டிபிஓ ஏபி, சரிங்களா, நீட் நாட் பி ஃபியர்ட் தட் மச். ரொம்ப வந்து பயப்படுறதுக்கு தேவையில்லை, பட் ஈஸியராக கீழே கொண்டு வர்றதுக்கு மானிட்டரிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்க. ஸோ தைரோகுளோபுலின்றது தான் ஸ்கெஃபோல்டிங் ஹார்மோன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி T1 T2 T3 T4 அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்னது தான் D18 சேர்ந்துச்சுன்னா T4, MIT D18 சேர்ந்தா T3. ஸோ T4 ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட தான் இருக்கும் T3-யை விட. ஃபர்ஸ்ட் எங்கே கிளாண்ட்ல இருந்து பிளட்ல ரிலீஸ் ஆகும்போது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா T3 வந்து செல்ஸுக்குள்ள போயிட்டு ஐ மீன் பிரெயின், கிட்னி அண்ட் லிவர் 3 இடத்துல போய் ஆக்டிவாக மாறும். ஸோ நார்மலாக பார்க்கும்போது T4 அளவு T4 டெஸ்ட் T4 T3 பார்த்தீங்கன்னா T4ல பாதி T3 இருக்கணும். FT3 FT4 எடுக்கிறீங்க அப்படின்னா FT4-ஐ விட FT3 கூட இருக்கணும். TSH பார்த்தீங்கன்னா நார்மல் வேல்யூ இருக்கும். இது வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, எப்படி இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ரைட், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் D8 MIT T3 இதில் நடக்கக்கூடியது. ஸோ செக்ரீஷன் ஹார்மோன் ரிலீஸ் எப்படி ஆகுது, TSH ஸ்டிமுலேஷன், இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ TSH வந்து ஸ்டிமுலேட் ஆகுது எங்கே, ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து வருது. அப்போ என்ன ஆகும், ஃபாலிகுலார் செல்ஸ், எல்லா ஃபாலிகுலார் செல்ஸ்லையுமே ரிசெப்டார்ஸ் இருக்கும். அப்போ அயோடின் வந்து உள்ள போகும், முக்கியமாக நம்ம தைராய்டில் இருக்கக்கூடிய ஃபாலிகுலார் செல்ஸ்க்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டோசைட்டிக் வெசிக்கிள்ஸ் இருக்கும், இதில் லைசோசோம்ஸ் இருக்கும், அது வந்து தைரோகுளோபுலினை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ T4 T3 எல்லாமே MIT அண்ட் DIT காம்பினேஷனில் ரிலீஸ் ஆகும் புரோட்டியோலைசிஸ் மூலியமாக. அடுத்து அயோடின் ரீசைக்ளிங், திரும்ப ஒரே அயோடின் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ T4ல இருந்து ஒரு அயோடின் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆக்டிவ் T3. அப்போ அந்த போன ஒரு அயோடின் வந்து திருப்பி ஒரு 2 மாலிகுல் DIT-யோட கம்பைன் ஆகும்போது T3 ஆகும், MIT-யோட கம்பைன் ஆகும்போது T2 ஆகும். இதுதான் ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது. அதனால தான் ஃப்ரீ T4 T3 அப்படின்றத நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத சர்க்குலேட்டிங் லெவலில் பார்க்கறது ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த தைராய்டை செக் பண்ணுறதுக்கு. ரெகுலேட்டரி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹார்மோன் ஃப்ளோ ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ நேற்றே நம்ம அதை பார்த்துட்டோம் இல்லையா, ஹைப்போதலாமஸ் வந்து ஆன்டிடிபியூட்டரி வந்து தைராய்டு கிளாண்டு. ஸோ பீக் லெவல் சீரம் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா TSH வந்து இட் ஃபால்ஸ் பேக் இன் டு நார்மல் ரேஞ்ச். ஸோ TSH ஆல்வேஸ் இட் ஷுட் பி செக்ட் ஏர்லி இன் த மார்னிங், நாட் இன் த ஈவினிங் ஆர் நைட். ஸோ TRH ரெகுலேஷன் நேற்று நான் சொன்னேன், TSH-னுடைய நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இந்த பிக்சர்ல நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி பார்த்துருக்கோம். இதுல அதுதான் வந்து காட்டுது T3 அண்ட் T4. இது இந்த ரேஷியோ தான் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுல பார்க்கிறோம். பவர் ஹவுஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னாலே பவர் ஹவுஸ் பாடியில வந்து என்னது T4 அண்ட் T3 தான், தைராக்சின் அண்ட் ட்ரை ஐடோ தைரோனின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லை அப்படின்னா பாடி ரொம்ப கெட்டு போயிடும், எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே மெட்டபாலிசம் நடக்காது. இதுல முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா T4 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆக்டிங், T3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிவ்டு, கொஞ்சம் ஒரு நாள் தான் உயிர் வாழும் T3, அந்த ஒரு நாளைக்குள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சிடும். T4 அப்படி கிடையாது, ஒரு வாரத்துக்கு இருக்கும், சரிங்களா. இட் லிவ்ஸ் ஃபார் 7 days till it gets converted into active form, it stays there in the blood. அப்ப T4 எனக்கு நல்லா இருக்கு, T3 வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு எல்லா தைராய்டு சிம்டம்ஸும் இருக்கு. இப்ப T4 அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது, T4 மட்டுமே கணக்கில் எடுத்துட்டு TSH வந்து குறையிறது கிடையாது, நெகட்டிவ்ல T3-யோட அளவு எடுக்கும். அதுக்காக தான் T4 T3 ரேஷியோ அதை வந்து பார்க்கணும். அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், T4ல பாதி T3 இருந்தா தான் நல்லா இருக்கும். இதுல நார்மலா பார்க்கறது இல்லை. FT3 FT4னு பாத்தீங்கன்னா FT3ல வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் சேஃப் அண்ட் ஹெல்தி. ஸோ மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியம் BMR. நான் சொன்னேன் பாடியில் நடக்கக்கூடிய BMR மூலியமா தான் ஹீட் ப்ரொடக்ஷன் நடக்குது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து பாடியில் வந்து நான் சொன்ன இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ், அதில் வந்து முக்கியமாக இந்த பாடி லெவலில் இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். இது growth
உடல்ல லாங்கிடியூடினல் growth நம்மளுடைய முக்கியமாக இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இதுக்கு ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம். பெரிஃபரல் கன்வர்ஷன் இல்லையா, T4 T3 ஆக எங்கு மாறுகிறது? லிவர் அண்ட் கிட்னி மெஜாரிட்டி அண்ட் ஆல்சோ இன் பிரெயின். சரிங்களா? T4 செல்ஸ்குள்ள போகுது, டியோடினஸ் வந்து ரிமூவ்ஸ் அயோடின் அண்ட் T3 பைண்ட்ஸ் டு த ரிசெப்டார்ஸ். உடலுக்குள்ள போகும்போது என்ன, செல்லுக்குள்ள போகும்போது T4 என்டர் ஆகுது. என்டர் ஆன உடனே டீஐடனைசேஷன் நடந்து ஒரு அயோடின் போனதுக்கு அப்புறம் T3 ஆக மாறிடுது. இந்த T3 வந்து உள்ள T3 பைண்டிங் ரிசெப்டார்ஸ்ன்ற புரோட்டீன் மாலிகூல்ஸ் இருக்கும். அதுல பைண்ட் ஆன உடனே இந்த T3 நேரா எடுத்துட்டு எங்க போகும், நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏல போய் டைரக்டா கொடுத்த உடனே எஸ் நம்ம எதிர்பார்த்த சிக்னல் வந்துருச்சு. இனி நான் ஒரு ரெஸ்பான்ஸை நான் கிரியேட் பண்றேன் மெட்டபாலிசம்க்கு. இது ஒரு சிக்னலை புரோட்டீன்ல கொடுக்கும். சரிங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், தெர்மோஸ்டாட் பாடியில ஹீட் மெயின்டைன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இது. ஹைப்பர் தைராய்டு அப்படின்னா அவங்கனால வெப்பத்தை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி ஹைப்போதைராய்டு பேஷண்ட்ஸ்னா குளிர் கொஞ்சம் அடிச்சா கூட தாங்க முடியாது. அதான் வந்து பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அ லூப் மெக்கானிசம். செல்ஃப் கரெக்டிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக்கா ஹெச்பிடி ஆக்சிஸ்ல பாடியே அதை கரெக்ட் பண்ணணும். ஒன்லி ஒன் திங் தட் வி ஆர் சப்போஸ் டு டூ இஸ் டு சப்போர்ட் த ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ் as well as to support the gut brain axis. தைராய்டோட கனெக்டா இருக்கக்கூடிய ஹெச்பிடி அண்ட் இந்த ஜிபிஏ கட் பிரெயின் ஆக்சிஸ் இதை சப்போர்ட் பண்ணும். ஹார்மோன் ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தைராய்டு ஹார்மோனுடைய சைக்கிள் தான் இதை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் எல்லாமே. ஓகே, ஸோ தைராய்டு ஹார்மோன் ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஆர்ஹெச் ரிலீஸ் ஆகுது, டிஎஸ்ஹெச் ஸ்டிமுலேட் ஆகுது, அடுத்து வந்து T3 T4 வந்து சிந்தசைஸ் ஆகிறது, ப்ரொடியூஸ் ஆகிறது, அடுத்தது ஹார்மோன்ஸாக மாறி பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்து உள்ள போய் பெரிஃபரல் டிஷ்யூஸ் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் போய் கன்வர்ஷன் T4 வந்து T3 மாறுது. பார்த்தீங்களா, ஆக்டிவ் ஃபார்ம் அதுதான். ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்றோம், செல்லுலார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். T3 வந்து பைண்ட்ஸ் டு த நியூக்ளியர் ரிசெப்டார்ஸ். சரிங்களா? இப்போ வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்ல என்ன ஆயிரும், போதும் அப்படின்னு டிஎஸ்ஹெச் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம கரெக்டா கணிச்சுக்கலாம் தைராய்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத. ஸோ இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் பிகின்ஸ் வித் த பிரெயின் இல்லையா. ஹைப்போதலாமஸ்ல தான் எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பம். அதனால இந்த கேஸ்கேட் மெக்கானிசத்துல நம்ம வந்து ஹைப்போதலாமஸ்ன்றதுல நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸு, எமோஷன்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்டரியை தாண்டி முக்கியமான மெட்டபாலிக் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே ஓகே, டிஎஸ்ஹெச் ஸ்டிமுலேஷன் பிட்யூட்டரி ரெஸ்பான்ஸ். சரிங்களா? எந்த அளவுக்கு உங்க பிட்யூட்டரி நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு டிஎஸ்ஹெச் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். பாடியில் தைராய்டோட ஹார்மோனல் கண்ட்ரோல் ரெகுலேஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட் பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் மிக்சஸ் அப் வித் பிளட் இல்லையா. டிபிஜி அப்படின்னு தைராக்சின் பைண்டிங் குளோபுலின் இல்லையா. தைராய்டு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணா பத்தாது. இப்போ T4 T3 வந்துருச்சு ரத்தத்துல இருந்து உள்ள போயிட்டே இருக்கு. இதை கேரி பண்ணி போறதுக்கு புரோட்டீன் வேணும். புரோட்டீன் என்ன புரோட்டீன்? தைராய்டு பைண்டிங் குளோபுலின் அப்படின்ற புரோட்டீன். 70% they binds with the globulin protein. அடுத்து வந்து TTR அப்படின்னு சொல்லுவோம், டிரான்ஸ் தைரட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன். அடுத்து ஆல்புமின். இது எல்லாமே வந்து டயட்ரியில நம்ம எடுத்துக்கிட்டோம். புரோட்டீன் சோர்ஸ் போதுமான அளவுக்கு இருந்தால்தான் உங்க பாடி செக்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே கேரி அவுட் ஆகி செல்ஸுக்கு போய் அடைய முடியும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா T4 T3 கன்வர்ஷன் எப்படி லிவர்ல நடக்குது, பிரெயின்ல நடக்குது, பிளசண்டா அப்படின்றதுலையும் நம்மளுடைய பிளசண்டாவில் கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள் மூலியமாக குழந்தைகளுக்கு எப்படி அது வந்து மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இதுல பெரிஃபரல் கன்வர்ஷன். ஓகே, செல்லுலார் ஆக்ஷன்ல T3 அட் த நியூக்ளியஸ். T3 வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ்குள்ள என்டர் ஆகும். அதுக்கடுத்து நியூக்ளியர் ரிசெப்டார்ஸ்ல போய் பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ல போய் இது போய் உட்கார்ந்து அதை ஆக்டிவேட் பண்ணும்போது ஜீன்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு தட் இட் ரிலீசஸ் எ கமாண்டிங் புரோட்டீன். இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய புரோட்டீன் தான் உங்களுக்கு வாழ்வா சாவா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியது. உங்களுக்கு ஹெல்த்தா டிசீஸா, உங்களுக்கு வைட்டாலிட்டியை கொடுக்க போகுதா, இல்லை உங்களை வந்து கம்ப்ளீட்டா வந்து இது பண்ண போகுதா, கம்ப்ளீட்டா வந்து எனர்ஜியே இல்லாம பாடியில வந்து செல்ஸ்க்கு வந்து போதுமான அளவுக்கு இது கொடுக்காம டிஸ்ஃபங்க்ஷன்ல கொண்டு போய் விடுறாங்க. இது எல்லாத்துக்குமே கிவ் அண்ட் டேக். எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ பிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் ரொம்ப முக்கியம், மெட்டபாலிக் ரேட்டுக்கு, க்ரோத்துக்கு, கார்டியாக் அவுட்புட்டுக்கு அண்ட் தெர்மோஜெனிசிஸ். சரிங்களா? கவனிக்கப்படாத தைராய்டுனால இப்போ அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வருது வைக்குதுன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் திரும்ப திரும்ப இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இம்பாக்ட் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்தோடையும் இது கனெக்ட் ஆகிருக்குது. பிஎம்ஆர், அடுத்து கலோரிஜெனிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பாடி கலோரியை மெயின்டைன் பண்ணக்கூடியது. மேக்ரோ நியூட்ரியன் மெட்டபாலிசம், அதை நம்ம முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். லிப்போலைசிஸ், குளுக்கோனியோஜெனிசிஸ், கிளைகோலைசிஸ் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். கிளைகோலைசிஸ்ன்றது கிளைகோஜனை உடைச்சு குளுக்கோஸா மாத்துறது, குளுக்கோனியோஜெனிசிஸ்ன்றது நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்ல இருந்து குளுக்கோஸ் எடுக்கிறது, லிப்போலைசிஸ்ன்றது கொழுப்பை கரைக்கக்கூடியது. இந்த மாதிரி அனைத்து விதமான மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவை. ஸோ மெட்டபாலிசம் மாஸ்ட்ரோ அப்படின்னாலே யாரு? தைராய்டு. growth டெவலப்மெண்ட் சாம்பியன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிரெட்டினிசம் இதெல்லாம். ஸோ லீனியர் growth அப்படின்றதுக்கு இந்த T3 சினர்ஜிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா growth வந்து இருக்காது. ஸ்டண்டட் growth அப்படின்னு சொல்லக்கூடியது கன்ஜெனிட்டல்ல குழந்தைகளுக்கு கிரெட்டினிசம்ன்ற ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகும். பெரியவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அதப்பமாக கழுத்துக்கு மேலையும் கழுத்து பக்கத்திலையும் ஒரு வீக்கம் உண்டாகிறது. அடுத்து வயிற்று பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய சுற்றளவில் மாற்றம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாடியில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வரும். ஸோ லீனியர் growth, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி, பிரெயின் ஃபாக் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது முக்கியமாக. அடுத்து கார்டியோ வாஸ்குலர் எஃபெக்ட். T3 வந்து இன்க்ரீசஸ் ஹார்ட் ரேட் அண்ட் அவுட்புட், சிஸ்டோலிக் பிளட் ஃப்ளோ இல்லையா, பிளட் ப்ரெஷர், பிபி வரும். ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் பிபி வரும். ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அட்டினோலால் இல்லையா, இந்த மாதிரி டில்டியாசம், இந்த மாதிரி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாத்திரைகளை சேர்த்து கொடுப்பாங்க ஹைப்பருக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் அதான், வைட்டல் ரோல் ஆஃப் தைராய்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் சிம்பனி ஆஃப் ரெகுலேஷன் வித் நேச்சுரோபதி அப்படின்னா கிளினிக்கல் ரெலவென்ஸ் எவ்வளவுதான் இருந்த போதும் டயக்னோஸ்டிக் பவர் ஆஃப் டிஎஸ்ஹெச் ஷுட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். டிஎஸ்ஹெச் லெவலை வச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட்டை தீர்வாக கொடுத்தீங்கன்னா யூ கேன் பி அன் எஃபெக்டிவ் ஓவரால் வெல்னஸ் கோச் ஆர் ஹார்மோன் கோச் இல்லையா, இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஃபங்க்ஷனல் மெடிக்கல் ப்ராக்டிஷனராக இருக்க முடியும், ஒரு நல்ல நேச்சுரோபதி ப்ராக்டிஷனராக இருக்க முடியும். ஸோ எனர்ஜி மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியம், growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி. ஸோ தேங்க்யூ அண்ட் கிவ் அவே. இன்னைக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓப்பன் ஃபாரம் டிஸ்கஷன் வில் ஸ்டார்ட். ஸ்டாப் ஷேரிங். டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லை வில் க்ளோஸ் த செஷன். ஸோ டவுட்ஸ் இல்லைன்னா செஷன் முடிச்சிருவோம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். கேட்கல முருகன் சார், மைக் அன்மியூட் பண்ணுங்க. சார் இப்ப கட்ஸ் பிரெயினுக்கு தைராய்டு ஆக்சிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு என்ன சார் மெத்தட்? ஃபர்ஸ்ட் அதை வந்து கரெக்ஷன் பண்ணலாம். அந்த கட்ஸ் வந்து கரெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன இருக்கும்? முதல்ல அவருக்கு இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் எந்த அளவு அஃபெக்ட் ஆயிருக்கு, எதனால அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கட் பிரெயின் ஆக்சிஸ் அஃபெக்ட் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இடுப்பு இது முகம் பெருத்துட்டு போகும்னு சொன்னீங்கல்ல, இடுப்பை பார்த்துடுறீங்க. இதை பார்க்கும் போதே டிஸ்டர்ப்டான ஒரு மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல இருக்கான்றதை சொல்லிடலாம். இப்ப அடுத்து அவருடைய மோஷன் இல்லையா, எந்த அளவு, ஒரு நாளைக்கு 2 வேளை போறாரா, பசி எடுத்துதான் சாப்பிடுறாரா, மோஷன் வந்து 4-5 தடவை. இது கண்டிஷன், இது மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன். மோஷன் 4-5 தடவை போறாரு அப்படின்னா அடுத்த கண்டிஷன். நாளைக்கு கிளாஸ்ல அதை நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம பார்த்தது 2 வேளை போறாங்க அப்படின்னா ஹெல்த்தி. அதிகமாக போகுது அப்படின்னாலே தைராய்டு வந்து அந்த இடத்துல போதுமான அளவு இல்லை, டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நம்ம தப்பா எடுத்துக்கிட்டு 4-5 தடவை போறாங்க அப்படின்றக்க ஐபிடி அப்படின்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? ஸோ ரெகுலேஷன் ப்ராப்பராக இல்லை. ஸோ கட் டிஸ்பயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணணும்.
கட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் கொடுக்கறது ப்ரோபயோட்டிக் ஷார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸை மட்டும் ஹையரா டோசேஜ்ல கொடுப்போம். அதுக்கு அடுத்து வந்து ஃபாலோ அப்ல வந்து ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் இதை வந்து நேச்சுரல் ஃபார்மா எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ தயிர், மோர் இதெல்லாம் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ற முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காய்கறிகளை சாப்பிடணும், சேலடா. ஸோ அதுக்கு தான் சிம்பிளா சேலட் அப்படின்னா தயிரை ஊற்றி இப்போ மேக்கப் பண்ணிட்டாங்கனாலே அது சேலடா மாறிடும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இல்லாதவங்களுக்கு, பால்னால ஒவ்வாமை உண்டாகுது பாத்தீங்களா, அந்த கண்டிஷன்ல ஆட்டோ இம்யூன் ஹைப்பர்தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஹாஷிமோட்டோஸ்ன்றதுல ஹை லெவல் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்கிறவங்க தயிர், பால் சார்ந்த உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அடுத்து வந்து முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து கட் பிரைன் ஆக்சிஸ்ல அந்த ப்ளோட்டிங் சிம்டமை ஃபர்ஸ்ட் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? இன்ஃப்ளமேஷனோட சேர்ந்து பரவிட்டு இருக்குதா இல்ல இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கபா இதுல வந்து லாக் ஆகி போய் இருக்குதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். டாக்ஸின் சமா அக்குமுலேஷன். ஸோ அதுக்கான ப்ராப்பர் டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்றது கோலான் கிளென்சிங் நேச்சுரோபதியில எனிமா ப்ரொசீஜர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அடுத்து டயட் கரெக்ஷன் கொடுக்குறீங்க. இந்த டயட் கரெக்ஷன்ல போதுமான அளவுக்கு அதிகமாக ப்ரீபயோட்டிக்ஸை சேர்க்குறீங்க, நார்ச்சத்து மிக்க உணவுகளை சேர்க்குறீங்க. அடுத்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பிளான் ஆஃப் டயட் கொடுக்குறீங்க. இதுல வந்து அதிகமான புரதம், கொழுப்பு, கொஞ்சோண்டு கார்போஹைட்ரேட், அவ்வளவுதான். உயிர் வாழ்றதுக்கு கார்போஹைட்ரேட். சரிங்களா? ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டாலே நல்லா இருக்கலாம் இல்லையா? சாலட், ஒரு கப்பு சாலடு இல்லையா? நான் சொல்ற மாதிரி வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி, பீட்ரூட்டு இது எல்லாத்தையும் ஒரு கப்பு பவுல் நிறைய வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பெப்பரு, அயோடைஸ்டு சால்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பை சாப்பிடுங்க. போதுமான ஃபைபர் உடம்புல சேர்ந்துருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து புரோட்டீன் ஆரம்பிங்க. ஸோ புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு நல்லா ஒரு கப்பு நிறைய ஒரு சுண்டல், வேக வச்ச சுண்டலோ பயரையோ எதையோ ஒன்று நல்லா ஒரு கப் சாப்பிடுங்க. புரோட்டீன் கிடைச்சிருச்சு. புரோட்டீனுக்கு அடுத்ததாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்ல ஃபேட். ஸோ நல்ல ஃபேட் உங்களுக்கு வேணும். சரியா வரல சார், கட்டாயம். இப்ப ஆடியோ கிளியரா வரல சார். சொல்லுங்க சார். சரிங்க, ஒரு நிமிஷம் மைக்கை மாத்தி. அடுத்ததாக புரோட்டீன் நான் சொல்லும் போது இந்த வேக வச்ச சுண்டல், பயறு இந்த மாதிரி வகைகளை சேர்த்துக்கணும் புரோட்டீன். சரிங்களா? புரோட்டீனுக்கு அடுத்து கொழுப்பு இருந்தா தான் மெட்டபாலிசமே நடக்கும். சரிங்களா? சோ கொழுப்பு உள்ள போனா தான் உள்ள ஜுவாலை விட்டு எரிய ஆரம்பிக்கும். மந்தாகினி அப்படின்னு நான் சொன்னக்கூடிய டைஜஸ்டிவ் ஃபயர் இட் ஸ்டார்ட்ஸ் பர்னிங் ஒன்லி வென் யூ ஃபீட் யுவர் கட் வித் ஃபேட். அப்ப கொழுப்புக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கப்பு தேங்காய் பாலம் ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், புரோட்டீன் வித் ஃபேட்டோட கிடைக்கிற மாதிரி ஒரு பனீர், நான் சொல்றது நேச்சுரல் பனீர், இதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லையா ரொம்ப சிம்பிள், நல்லா ஒரு குவார்டர் போர்ஷன் ஆஃப், இருங்க சார் நான் பேசிக்கிறேன், ஒரு குவார்டர் போர்ஷன் ஆஃப் த கப்ல வந்து போதுமான அளவு நட்ஸ் அண்ட் சீட்ஸ், நான் சொல்லக்கூடிய நட்ஸ் அண்ட் சீட்ஸ். சரிங்களா? நான் சொன்ன பிரசில் நட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ், அப்புறம் பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி முந்திரி, இந்த மாதிரி பருப்பு, இது எதுலுமே ப்ளோட்டிங் உங்களுக்கு வராது. இது எல்லாமே நல்ல ஃபேட். புரிஞ்சுங்களா? இதை நீங்க சேர்த்துக்கணும். இப்ப ஃபேட்டும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. இப்ப கடைசியா இட்லி, நீங்க 10 இட்லி கூட பிளேட்ல வச்சு பாருங்க, முடிஞ்சா நீங்க சாப்பிடுங்க. இந்த ஆர்டர்ல நீங்க போனீங்கன்னா அதிகபட்சம் 1.5 இட்லி 2 இட்லி தான் உள்ள தானா போகும். அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது கார்போஹைட்ரேட். ஆனா நம்ம எப்படி பண்றோம், உள்டாவா அப்படியே திருப்பி வச்சு எடுத்த உடனே ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுறோம். அப்புறம் என்ன பண்றது, சாப்பிட்றத நம்ம ராயல் ஃபுட்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனா அதுல புரோட்டீன் கிடையாது இல்லையா? சாம்பார்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மேலாப்புல கலக்கி ஊத்துனா ரசம், கீழுக்குள்ள அடியில இருக்கிறது கூட்டு மாதிரி, சாம்பார்ல ஒரு 4 பருப்பு தெரியும் இல்லையா? இது எந்த விதத்துல நம்ம பாடிக்கு தேவையானதா கொடுக்கும்? கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து மேல்நரிஷ்ட் தான் இன்னைக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து உணவுல வந்து பற்றாக்குறைன்றது நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு. மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஏன் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னா, ரூட் காஸ் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்சேஷன் நம்ம பார்க்க வேண்டியது அண்டர் ஆக்டிவ் தைராய்டு அப்படின்னு தான் பார்க்கணும். அன்டயக்னோஸ்டு தைராய்டு, அண்டர் டயக்னோஸ்டு தைராய்டு. நம்ம பிளட் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு TSH, T3, T4 நல்லா இருக்கு, நான் நார்மல் அப்படின்னா, அப்புறம் ஏன் அடுத்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் உனக்கு வந்துச்சு?
பாடியில நடக்கக்கூடிய அனைத்து மெட்டபாலிசத்தையும் சரி பண்ணக்கூடியது தைராய்டு தான்ல. அப்ப தைராய்டு நார்மலா இருந்துச்சுன்னா எனக்கு ஏன் அடுத்த டயபிட்டிஸ் வந்துச்சு, டைப் 2 டயபிட்டிஸ் எனக்கு ஏன் வந்துச்சு, ஏன் மெட்டபாலிக் டிசீசஸ் ஏன் அடுத்தடுத்து வருது, பிசிஓடி ஏன் வந்துச்சு, பிசிஓஎஸ் ஏன் வந்துச்சு, மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் ஏன் வந்துச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும், ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியது தைராய்டுல. தைராய்டு நல்லா இருக்கு, முடி கொட்டுது, தைராய்டுல பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்ப தைராய்டுல பிரச்சனை போய் பாத்தீங்கன்னா அயன் டெபிஷியன்சி இருக்கும், பி காம்ப்ளெக்ஸ் டெபிஷியன்சி இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கறோம். சோ அதனால கட் ஃபிக்சேஷன்ல இதை மட்டும் பண்ணா பத்தாது, அவன் மைண்ட் ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும் இல்லையா? மைண்ட காம் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ஹைப்போதலாமஸ் ஹெச்பிடி ஆக்சிஸ கொண்டு வர்றதுக்கு பரபரப்பு இல்லாம அமைதியான சூழ்நிலையில அவன் வந்து நல்லா தியானம் பண்ணணும். பல்சேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் சொன்னேன், இரவாயிருச்சு அப்படின்னா அதிகமா போகும். ஏன் இது அதிகமா போகுதுன்னா அதிகமாக கன்வர்ஷன் உடம்புக்குள்ள நடக்கணும், மெட்டபாலிசம் தேங்கி இருக்கக்கூடிய அம்மாவை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கரைக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமாக செக்ரேஷன் டிஎஸ்ஹெச் போகும். சரிங்களா? சோ இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு மனசும் அமைதியாக இருக்கும். அசைவம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணப்பா? அந்த மீன், முட்டை இத மாதிரி தரலாம். புரோட்டீன் சாப்பிடலாம் சரிங்களா? அசைவம் அப்படின்றது வந்து நான் சொன்ன மாதிரி அசைவம் தான் எடுத்துதான். இப்ப வெஜிடேரியனா இருந்தா அதுக்காக தைராய்டு பிரச்சனை வருமா சார் அப்படின்னா கிடையவே கிடையாது. அசைவம் நீங்க எடுத்துக்கலாம், பட் இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய அசைவம் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு இதா இருக்கு. அசைவம்னா வந்து இன்னைக்கு மீன் எடுக்கிறாங்க, மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா வருதா? கிடையாது. ஃப்ரெஷ்ஷா வருதா? கிடையாது இல்லையா? எல்லாமே வந்து ஆர்டிபிஷியலி ரியர்டு. ஒரு தனியா வந்து ஒரு பாண்டு அமைச்சு அதுலதான் ரியர் பண்றான். அதுக்கும் நீங்க நினைக்கிறீங்க கோழிக்கு மட்டும்தான் இன்ஜெக்ஷன் போடுறான்னு. மீன் வளர்றதுக்கு மீன் பண்ணைக்கு போய் பாருங்க, என்னென்னலாம் கலக்குறான்னு தெரிய வரும் இல்லையா? எப்பவுமே நினைச்சிடும் நான்வெஜ் அப்படின்றத நீங்க சாப்பிடக்கூடிய நபராக இருந்தா மந்த்லி ஒன்ஸ் நோ ஹார்ம். அடுத்து பெரிய மிருகங்கள் சாப்பிடக்கூடாது. ரெட் மீட் அப்படின்றது மிகப்பெரிய ஆட்டோ இம்யூன் ஃபிளேர் அப்பா பாடியில கிரியேட் பண்ணும். கோலான் கேன்சர்ஸை நிச்சயமாக உண்டு பண்ணும். இந்த ஆட்டோஇம்யூன் ஃபிளேர் அப் அதுல முக்கியமானது. இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸை பூஸ்ட் பண்ணக்கூடியது. இப்போ பெரிய மிருகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது முட்டிக்கு மேல இருக்கிறது எல்லாமே பெரிய மிருகம் தான். ஆடு இல்லையா? மாடை பத்தி நம்ம சொன்னா சண்டைக்கு வருவாங்க இல்லையா? அதனால நம்ம கிளாஸ்ன்றதுனால இதை தொடவே கூடாது. அமெரிக்கன்ஸுக்கு இன்னைக்கு ஏன் கோலான் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர் ஏன் அதிகமாக இருக்கிறது? கேரளைட்ஸ்க்கு இன்னைக்கு ஏன் கோலோரெக்டல் கேன்சர் அதிகமாக இருக்கிறது? ரெட் மீட். சரிங்களா? இன்னைக்கு மாடு வந்து அவ்வளவு பெரிய உணவாக சாப்பிட்டிருக்க எல்லாருமே கடைசியில கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அதிகமான ரேஷியோ வந்து இன்னைக்கு இந்தியால வந்து இப்ப அடுத்த இதுல பெருகி கொண்டிருக்கிறது. இறைச்சி மூலியமாக வரக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் IBD 10ல இன்னைக்கு 4 நபருக்கு இருக்கு. இரிட்டபிள் பவுல் டிசீஸ், அடிக்கடி மோஷன் போற மாதிரி இருக்கு இல்லையா? சோ ரூட் காஸ் எங்க? மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் வந்துருச்சு. சார் கோழி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, அளவோட சாப்பிடுங்க. பட் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு காய்கறிகள், இந்த பயறு வகைகள், தானியங்கள், சிறுதானியங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் லிவ் ஃபார் இயர்ஸ் டுகெதர். அந்த காலத்துல இருந்தா கேட்டா பாட்டை முப்பாட்டா வேட்டையாடி சாப்பிட்டானா, அன்னைக்கு வேட்டையாடத்தான் வேற வழி கிடையாது, அவனுக்கு அதை சாப்பிட்டான். பட் நம்மளுடைய காலகட்டங்கள்ல அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெஜிடேரியன் ஃபுட் வந்து இஸ் ஃபவுண்ட் டு பி மோர் ப்ரூவன். ஆனா இன்னைக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் இருக்கு, அதுல கவனம் செலுத்தும் நீங்க. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்ல சோயா தவிர்க்க வேண்டியது, குளூட்டன் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக. குளூட்டன் வந்து இன்னைக்கு கோதுமையில இருக்கக்கூடியது குளூட்டன் ஃப்ரீ ஆட்டா அதெல்லாம் அவைலபிள் இன்னைக்கு, வீட்டெல்லாம் இருக்கு, அதை வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா மாலிகுலார் மிமிக் அப்படின்னு ஒண்ணு பண்ணும். இந்த குளூட்டன் வந்து என்ன பண்ணும்னா நம்ம பாடியில மாலிகுலார் மிமிக்ன்ற ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ணி பாடி இம்யூன் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி ஆட்டோ இம்யூன் டிசீஸை வளர்க்கும். அதனாலதான் குளூட்டனை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுவோம், மில்கை ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். சரிங்களா? மில்க், குளூட்டன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ இம்யூன் டிசீஸை கம்மி பண்ணும். ஒமேகா 3 அதிகமாக கொடுக்கலாம். நான் சொல்றேன், மீன் சாப்பிட்டு தான் நம்ம வந்து நம்ம பாடிக்கு வந்து புரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 மீன் மாத்திரை வாங்கினீங்கன்னா உண்மையில நல்ல அருமையான அந்த EPA, DHA இதெல்லாமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைச்சிடும். இந்த சிம்டம் வச்சு நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணாமலே ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாமா சார்? நீங்க சொல்றதெல்லாம் பண்ணலாம்ல சார்? அதாவது ஓவரால் அனாலிசிஸ் நீங்க பண்ணி பார்க்கணும்.
ஓவரால் பிக்சர். இன்னைக்கு இந்த செகண்ட் டே கிளாஸ் வச்சுக்கிட்டு நீங்க தைராய்டுக்கானது அவருக்கு தைராய்டு இருந்ததோ இல்லையோ ஸ்ட்ரெயிட்டாவே கொடுக்கலான்றதை காட்டிலும் இப்போ நம்ம சொல்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாகத்தான் இருக்கு. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம்ல. உணவு இப்படிதான் சாப்பிடணும்ன்றத நான் சொல்றேன். இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்க தைராய்டு நல்லா இருக்கும். இப்படி தைராய்டு நல்லா ஆயிடுச்சுன்னா உங்க உடம்புல எல்லாமே நல்லா இருக்கும். சிம்பிள். டெய்லி தியானம் பண்ணணும் கண்டிப்பாக. HPT ஆக்சிஸ்க்கு உங்களுடைய நுண்கிருமிகளை வளர்க்கறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்கும். தட் இஸ் ஃபைபர். நுண்கிருமி வளர்ச்சிக்கு ஃபைபர் எடுத்துக்கணும். அதை அடுத்து டைரக்டாகவும் அதை எடுத்துக்கணும். அதுதான் தயிர், மோர் இதெல்லாம் நீங்க சாப்பிட்றீங்க. நெய் உண்மையிலே உங்களால வீட்டில் ஒரிஜினல் நெய்யை செஞ்சு வச்சீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. ஒரிஜினல் நெய்யை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபேட்டு கிடைக்கும். சரிங்களா? இந்த நெய்யை வந்து பச்சையாக நம்ம வந்து நெய்யில போட்ட ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, இட் பிகம்ஸ் ஒமேகா 6. சரிங்களா? நெய்யை அப்படியே நீங்க பச்சையா சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒமேகா 3. அவ்வளவுதான். இதுல டிரான்ஸ்ஃபேட் அந்தந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணும், கான்ட்ரோவர்சிஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லையா? ஆயுர்வேதத்தில் நம்ம என்ன பண்றோம், கிருதம் அப்படின்னு சொல்றோம். மெடிக்கேட்டட் கீ ஒரு ஸ்பூன் எடுத்து எம்டி ஸ்டமக்ல சாப்பிடும்போது இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இன் பாடி. ஸோ அதனால ஃபேட், ஹெல்த்தி ஃபேட் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதை எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா எந்த ஒரு கண்டிஷனும் மாற்ற முடியும். நிறைய கேசஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். இந்த தைராய்டு மாத்திரையே வாழ்க்கை பூரா நான் போட்டுட்டு இருக்கோம்னா, எந்த இதுல தைராய்டு பேஷன்ஸ் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க டாக்டர் எவ்வளவு நேரம் உங்களுக்கு காது கொடுத்து உங்க கண்டிஷனை கேட்டிருப்பாரு அப்படின்னு. பிளட் ரிப்போர்ட் நார்மலா இருக்குமா, மாத்திரையை கண்டினியூ பண்ணிக்கோங்க, போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். சார் எனக்கு உடம்பு வலிக்குது, முடி கொட்டுது, இதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம எல்லாம் நார்மலா இருக்கு. ஆனா உங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல தான் ஏதோ பிரச்சனை, போய் சரி பண்ணுங்க, போகுமா, நல்லா இருக்கீங்க, போயிட்டு வாங்க, கண்டினியூ பண்ணுங்க. குறைச்சதா சரித்திரம் கிடையாது, நிப்பாட்டினதா சரித்திரம் கிடையாது. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்மளுடைய இந்த கைட்லைன்ஸ் படி. டாக்டர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சார் குட் ஈவினிங், சொல்லுங்க. குட் ஈவினிங். இப்போ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக், நான் இப்போ என் ஒய்ஃப்காக தான் பேசுறேன். இப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து இந்த ஃபுட்டை கொடுக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட் கொடுக்க முடியாது. ஆமா, இப்போ அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம அந்த ஃபுட்டை வந்து இது பண்ணி கொடுக்கறது, மாத்தி கொடுக்கறது? அதாவது உங்களுக்கு வந்து இன்சுலின் ஸ்பைக் சொல்றது வந்து எப்ப உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்ரெகுலேட்டட் குளுக்கோஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி காம்ப்ளெக்ஸ் கிளைகோஜன் வந்து அகைன் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் கெட்டு போயிருக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு வேளை சாப்பாடை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, குளுக்கோஸ் ரத்தத்துல இருந்துகிட்டே இருக்குது. எக்ஸஸ் குளுக்கோஸ் முடிஞ்ச வரைக்கும் தசையிலையும் லிவர்லயும் போய் கிளைகோஜனா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டோர் ஆன கிளைகோஜன் எகைன் குளுக்கோஸாக உடைக்கப்பட்டு வரல. மெட்டபாலிசம்னா அனபாலிசம், கெட்டபாலிசம், கன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்ட்ரக்ஷன். ஆனா இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இருக்கு, டிஸ்ட்ரக்ஷன் இல்ல. அப்ப இன்சுலின் ஸ்பைக் அங்க அதிகமாயிருச்சு. நீங்க வாயில இப்ப எதை போட்டாலுமே இன்சுலின் ஸ்பைக்கும் இருக்கும், உங்களுக்கு சுகர் ஸ்பைக்கும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கும். அப்ப வந்து ஆல்வேஸ் டயபிட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர் டு பி கன்சிடர்ட். ஸோ ஏஜை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெனஸ் எக்ஸசைஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பட் தி பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ணக்கூடியது ஒன்லி பிராணாயாமம். பிராணாயாமா வந்து மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பேஷண்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாபி தாரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொப்புள்ள நாம விட வேண்டிய இந்த நாபி தாரான்றது, நாபி நம்ம தொப்புள்ள நம்ம விட வேண்டிய அந்த எண்ணெய், விளக்கெண்ணெய், முக்கியமாக இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்க அதை தொப்புள்ள வச்சுட்டு சர்க்குலர் மோஷன் இதை வந்து ரெகுலரா வந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். நைட்ல பண்ணலாம் இல்லையா? நைட், ஆமா, நைட் வந்து பண்ணலாம். வீக்லி வந்து இதை ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பண்ணுறதுல வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ். இப்போ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெலின், லெப்டின் அப்படின்ற இந்த ரெண்டு டைஜஸ்டிவ் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இது வந்து ப்ராப்பரா அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் மெக்கானிசத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் வரும். சோ பிராணாயாமா இவங்க பண்ணும்போது கிளைகோஜன் பிரேக் டவுன் வந்து நடக்கும்.
சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்பைக் ஆகும்போது என்னன்னா படபடப்பு வந்துடும், பசி வந்துடும், மயக்கம் வரும். அதனால கையில ஏதாவது வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு பெக்யூலரா என்ன அப்படின்னா 100க்கு கீழே வந்தா இவங்களுக்கு லோ சுகர் மாதிரி ஆயிடுது. காரணம் என்னன்னா அந்த மெயின்டெனன்ஸ் டோஸ் அந்த மாதிரி வந்து பாடி வந்து செட்பேக்ல வந்து வச்சிருக்கும் மெமரியில. ஸோ இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா லோ சுகர், அந்த படபடப்பு வந்துடும், படார்னு பாத்தீங்கன்னா ஹைப்போ டென்ஷன் ஆயிரும், மயக்கம் வந்துடும், இம்மீடியட்டா இது பண்ற மாதிரி இருக்கும். அதனால கையில மிட்டாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து தைராய்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தைராய்டு பிஎம்ஆர் கூட்டும். பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை கூட்டிருச்சு அப்படின்னாலே பல்ஸ் ரேட் வந்து கூட இருக்கும். இப்ப நேச்சுரலாவே வந்து இவங்களுக்கு வந்து நம்ம நீங்க தைராய்டு டெஸ்ட் நீங்க எடுத்து ப்ரொஃபைல் பண்ணி பார்க்கணும். இதுல பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணி பார்க்கலாம். நீங்க எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சீங்கன்னா ரெண்டையும் வச்சு நான் சொல்லிடுவேன். இவங்க ரிப்போர்ட்ட பார்த்தாலே டாக்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 11 சென்டிமீட்டர் இது இருக்கு, சிஸ்ட் இருக்கு, ஓவரியன் சிஸ்ட், then uncontrolled இது கிரியாட்டினின் வந்து 2.0 போயிடுது. இப்போ ஒரு 1 வீக்கு முன்னால தான் பார்த்தது எல்லாம் இந்த சிஸ்ட் இதுக்கு வேண்டி பார்க்கும்போது. அப்கோர்ஸ் இப்போ அவங்க நடுவுல அந்த இன்சுலின் போடாம என்ன ஆயிடுச்சுன்னா 600க்கு போயிடுது சுகர் லெவல். அவங்க 2 வேளை இன்சுலின் போடணும், பட் ஒரு வேளை தான் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் போட்டுட்டு இருக்காங்கன்னு. பட் இப்போ போட்டதுக்கு அப்புறம் இட் கேம் டவுன் டு 105. ஸோ 105 வந்து ஃபாஸ்டிங்கும், பிபி வந்து 158 இருக்கு. இப்ப நாளைக்கு நான் மறுபடியும் செக் பண்ணுவேன். பட் இவங்களுக்கு பிபி வந்து என்னன்னா குறையவே மாட்டேங்கிறது. இப்போ வந்து 144 இன்னைக்கு சொன்னாங்க, 144/70. ஷீ இஸ் டேக்கிங் மெடிசின். பட் எனக்கு என்ன அப்படின்னா கூடிய வரைக்கும் நேச்சுரலாவே இதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் மேனேஜபிள் அப்படிங்கிற லெவல்ல நான் பண்ணிக்கலாம். இப்ப கிரியாட்டினின் கூட இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்ல சார்? ஆமா ஆமா ஆமா. இது வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி, இதனுடைய அவுட்கம் தான் இது. சோ இப்போ ஃபர்தர் டேமேஜஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அதே சமயம் எக்ஸஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் டாக்ஸின்ஸ் இதை வந்து நம்ம கண்டிப்பா ரிலீஸ் வெளியில ஏற்றணும். அவங்க ஏற்கனவே டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு சில மெஷர்ஸ் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட முடியாது. அதுதான் கரெக்ட். சாதாரணமா சுரக்காய் ஜூஸ் வந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் கிரியாட்டினின் இருக்கிறவங்களுக்கு. டயபெட்டிஸ் இன்டியூஸ்ட் டயபெட்டிக் நெஃப்ரோபதிக் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த கிரியாட்டினின் இதை நம்ம குறைக்கிறதுக்கு சுரக்காய் ஜூஸை குடிக்க சொன்னோம் அப்படின்னா பாடி டீஹைட்ரேஷனுக்குள்ள போகும். ஏற்கனவே உங்களுக்கு பாடி ஹைட்ரேஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆமா ஆமா, ஹைட்ரேஷன் கம்மி. கரெக்ட். யூரினேஷன் வந்து ஜாஸ்தியா சுரக்காய் அதிகப்படுத்தும் போது நம்ம ப்ராப்பரா மானிட்டரிங்ல வச்சு நம்ம ப்ராப்பரா அவங்களுக்கு ஹைட்ரேஷன் ப்ராப்பரா கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். பட் அதுக்கு பெஸ்ட் வந்து அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா பார்லி வாட்டர் பார்லி வாட்டர் வந்து வச்சு கொடுக்கணும். கிரியாட்டினை கம்மி பண்ணும். அடுத்த விஷயம் வந்து இதுக்கு தனியா வந்து ஒரு சில டிராப்ஸ் எல்லாம் இருக்கு, நேச்சுரல் டிராப்ஸ் எல்லாம் இருக்கு. கிரியாட்டினின் பத்தி நீங்க பயப்பட தேவையே இல்லை. கிரியாட்டினின் எவ்வளவு கூடினாலும் சரி ரொம்ப ஈஸியரா அதை வந்து நீங்க நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளவு நல்ல டிராப்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு அது இருந்தா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு விடுங்க சார். நான் ரிப்போர்ட் பாத்துக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு நான் அந்த டிராப்ஸ் மட்டும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அனுப்பிச்சு வைங்க, ஈஸியா குறைஞ்சிரும். ஆமா ஆமா, அது நம்ம இது பண்ணிக்கலாம். அது ஒரு இது சரி. ஏன்னா இப்ப உங்களுக்கு இந்த ஃபுட் ஐட்டம் தான் என்ன சொல்றாங்க, உப்பை சேர்க்க கூடாதுங்கிறாங்க, எதையுமே சேர்க்க கூடாது, ரொம்ப எனக்கு வீக் ஆயிருது பாடிங்கிறாங்க. இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. வீக்காகும் கண்டிப்பா, உப்பு சேர்க்க கூடாதுப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி உப்பு கிரியாட்டின் கூடுதல்னால பயப்படுவாங்க. புரோட்டீன் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆமா, ஆனா புரோட்டீன் கண்டிப்பா வந்து டயபெட்டிஸ்க்கான புரோட்டீன் தனியா ஒண்ணு கொடுப்போம். கரெக்ட். டயபெட்டிக் புரோட்டீன் பவுடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணி ப்ராப்பராக அவங்களுடைய வெயிட், ஏஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாடி வெயிட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி சூட்டபிள் பிளான்ட் புரோட்டீன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ரெஜிமெண்டாவே நம்ம டயட் சார்ட்டை நான் கொடுத்தேன். ஓகே, I will send that detail. I will send that detail. Definitely I'll send you. Okay, doctor. Thank you very much. Thank you. So we will meet tomorrow again. Yes, sure. Okay, thank you. Thank you. Thank you. Right then.
தேங்க்யூ ஆல். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப என்ன நன்றி கிளாஸ் சார். வேண்டாம் சார்? யார் சார்? சார் ஹலோ. சார் குட் ஈவினிங் சார். சார் குட் நான் ஈவினிங் விமாலினி. விமாலினி, சொல்லுங்க. சார் ஆக்சுவலி எனக்கு வந்து கன்சீவா இருக்கும்போது எனக்கு வந்து தைராய்டு இருந்ததுங்க சார். ம். அப்புறம் நான் கண்டினியூவா டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப லாஸ்டா வந்து ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். தைராய்டு பார்த்தப்போ நார்மல் தாங்க. டாக்டர்ஸ் வந்து இனிமே டேப்லெட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு நீங்க சொன்ன 2 நாள் கிளாஸ்ல எல்லாமே எனக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் நான் என் மோஷன் பாஸ் பண்றேன். எனக்கு எதையாவது பார்த்தா சாப்பிடணும்னே தோணிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி எனக்கு எப்பவுமே ஸ்டமக் ஃபுல்லா தான் இருக்கும். ஆனாலுமே ஒரு டைம் பாஸுக்காக சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறேன். அப்புறம் ஒபிசிட்டியா இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இன்னுமே அந்த தைராய்டு இருக்குமா? நான் எதுவும் ஃபர்தரா எதுவும் டெஸ்ட் பண்ணணுமா? நான் சொன்னதுதான்மா, தைராய்டு வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதே சமயம் நீங்க ஏற்கனவே வந்து தைராய்டு பேஷண்டா இருந்து டேப்லெட் வித்ட்ராயல் பண்ணிட்டீங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க, வெளியில வந்துட்டீங்க. பட் இப்ப நீங்க விடும்போது உங்களுக்கு இருந்த அந்த FT3 FT4 ரேஷியோ என்ன அப்படின்றத நான் பார்க்கணும். சோ ஓகே சார். விடும்போது இருந்தது என்ன, இப்ப நீங்க லேட்டஸ்டா எடுத்திருப்பீங்கல்ல ஒண்ணு, ஆமாங்க சார். ரீசெண்டா எடுத்தது, அது எவ்வளவு இருக்குன்றத நான் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம் ஏஜ் வைஸ் வச்சு. சோ ஓகே இது சார். FT3 கம்மியாக இருக்குது அப்படின்னா கன்வர்ஷன் நடக்கலன்னா பிரச்சனை எங்க? அப்ப ஓகே TPO, சார். தைராய்டு பெராக்சிடேஸ் என்சைம் கன்வர்ஷன்ல ப்ராப்பரா ஃபங்க்ஷன் அது கொண்டு வரல அப்படின்னா அதை நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும். இப்ப ரொம்ப ஈஸியரா உங்களுக்கு சரி பண்ணலாம் இந்த கண்டிஷன்ல. சரிங்களா? இந்த கிரேவிங் இது எல்லாமே வந்து உங்களை ஒரு பிக்சர்ல இருந்து மாத்தி இன்னொரு பிக்சருக்குள்ள கொண்டு போக போகுது. இப்ப தைராய்டுன்ற ஒண்ண ரூல் அவுட் பண்ணிட்டீங்க, நார்மலுக்கு வந்துருச்சு, நீங்க வெளியில விட்டீங்க லேபினுடைய ரிப்போர்ட்டை வச்சு. பட் உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இது வேற ஒரு பிக்சர்ல உங்களை கொண்டு போயிட்டு இருக்கு இப்ப. சரிங்களா? இப்ப நீங்க சொன்ன சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்றீங்களா, அதுக்கு. சோ இப்ப நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது பாடியில உங்களுக்கு தோன்றக்கூடிய பிற சிம்டம்ஸ் கிடையாது. இன்னொரு மெட்டபாலிக் டிசார்டர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எடுத்துக்க வேண்டியது காலிஃபிளவர், ப்ராக்கோலி அண்ட் கேபேஜ். இது மூணையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து யூ கேன் ஃபீல். ஓகே சார். சரிங்களா? இப்ப தைராய்டு இல்ல அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணலாம், கேபேஜ ஜூஸா போடலாம், குடிக்க முடிஞ்சா செய்யலாம். ஐயோ என்னால குடிக்க முடியல சார், குடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா சாலடா போட்டுக்கோங்க. கேபேஜ், ஓகே சார். ரா ராவா கேபேஜ், வேணுங்களா சார்? ரா கேபேஜ் நல்லா கிரேட் பண்ணிக்கிட்டு, பெப்பர் அடுத்து ஒரு ஹாஃப் ஸ்பூன், ஒரு குவார்டர் ஸ்பூன் பெப்பர், ஒரு குவார்டர் ஓகே ஸ்பூன்ல சார். வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. லெமன் அதுல ஓகே பிழிஞ்சு சார். விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஓகே சார். இந்து உப்பை போட்டு நல்லா ஓகே இது சார். பண்ணிக்கோங்க. ஒரு கப் சாலட். ஓகே சார். ஓகே சரிங்களா? சார். இதை எடுத்துக்கிட்டே வாங்க, நல்ல சேஞ்சஸ் ஓகே சார். உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இது எனக்கு சாப்பிடும்போது நான் எந்த எந்த டைம்ல எடுக்கிறேன்னா அந்த டைம்ல எதுவுமே வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, அப்படிதானேங்க சார்? இது மட்டும் தானா? இல்லம்மா, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க எப்ப நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் உட்கார்றீங்க, சரி ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல பண்ண முடியல, மத்தியானம் லஞ்சுக்கு நாச்சு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஓகே ஒரு ஓகே. வேளை நாச்சு இந்த சாலட் இது எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். ஈவினிங் நைட்டுக்கு ஓகே. எடுக்காதீங்க. ஓகே சார். ஓகே கேபேஜ் சார். நைட்டுக்கு எடுக்காதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி நீங்க எடுக்கிறன்றது நல்ல விஷயம். அடுத்து ஓகே பாயில்டு ஓகே சார். ப்ராக்கோலி, ஹாஃப் பாயில்டு இட்லி தட்டுல வச்சு வேக வைங்க ப்ராக்கோலி. இல்ல ஓகே சார். அப்படின்னா காலிஃபிளவர், இதை வச்சு நீங்க சாப்பிடுங்க. ஓகே. இதுலயும் லெமனை ஓகே பிழிஞ்சு சார். விட்டுக்கோங்க. இதுலயுமே வந்து ஓகே. பெப்பர், டர்மரிக். பெப்பரை எப்ப ஆட் பண்ணாலுமே டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுங்க அதுல. ஓகே சார். ஓகே சார். இதை நீங்க மட்டும் நீங்க சொன்ன எடுத்துட்டு மாதிரி. வாங்க. ஓகே ஓகே சார். உங்களுக்கு கண்டிப்பா. பாடி லெவல் இன்ஃப்ளமேஷன் கண்டிப்பா இருக்குதுமா. இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் கண்டிப்பா உண்டு, அதிகமா தான் இருக்கும். எந்திரிக்கும் போதே நான் யூஸ்வலாவே 4 o'clock எந்திரிச்சிருவேங்க சார். எந்திரிக்கும் போதே நான் வந்து பசியோடி தான் எந்திரிப்பேன். எடுத்த உடனே என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுருவேன். நான் உடனே ப்ரஷ் பண்ணிட்டு உடனே சாப்பிட்டுருவேன். என் ஹஸ்பண்ட் தான் திட்டுவாங்க, நீ வேண்டாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் எனக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு. இதெல்லாம் தான்மா சிம்டம்ஸ் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் ஒரு சிலருக்கு ஓகே வந்து சார். பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி போய் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதுக்கு பிறகுமே உட்காந்து ஒரு இனிப்பு ஏதாவது எடுத்து உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. என்னங்க இப்பதான் சாப்பிட்டீங்க, திருப்பி உட்காந்து சாப்பிட்டீங்க? இல்லைங்க, சாப்பிட்டு முடிச்சு ஏதாவது சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியா இருக்கு. ஒரு கடலை மிட்டாய் வாங்கி வச்சுக்கிறது, 4 பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இது எல்லாமே மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத காட்டக்கூடியது. ஓகே ஓகே சார். சரிங்க சார், ஃபாலோ பண்றேங்க சார். தேங்க்யூ சார்.